Hi, welcome to the squad. This is Kodayo. And இந்த வீடியோவில் நம்ம வந்து லோ லெவல் டிசைன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதாவது இப்போ சம் கம்பெனிஸில் வந்து லாங் கோடிங் அப்படின்னு ஒரு ரவுண்ட் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதில் ஒரு சிம்பிளான அப்ளிகேஷன் வந்து நீங்கள் எப்படி டிசைன் பண்ணுறீங்க அப்படிங்கிறது பார்க்குறது தான் வந்து அதோட இதாக இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜோஹோவில் வந்து லெவல் 3 வந்து யூஸ்வலி இந்த லாங் கோடிங்காக இருக்கும். ஸோ அதில் இருக்கிற ஒரு கொஸ்டின் வந்து நான் எடுத்திருக்கேன். வீல் லுக் அட் திஸ் கொஸ்டின், இதை எப்படி மாடல் பண்ணலாம், இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், எல்லாமே பார்க்கலாம். ஸோ ரைட் ஃப்ரம் ஸ்க்ராச் கொஸ்டினை வாசிச்சு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஒரு கிளாஸ் டயக்ராம் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நான் வந்து பார்க்க போகிறேன். சும்மா ஆல்ரெடி எழுதி வச்ச கோடை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது கிடையாது. ஐம் கோயிங் டு ரைட் கோட் லைவ் ஹியர். ஓகே, ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்போஸ் இஃப் யூ ஆர் நியூ டு திஸ், நம்ம வந்து Kodaiyo.devனு ஒரு வெப்சைட் வச்சுருக்கோம். அந்த வெப்சைட்டில் ஐ வில் போஸ்ட் த லிங்க் ஹியர். அந்த வெப்சைட்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா யூல் ஹாவ் த ஃபுல் சோர்ஸ் கோட் ஆஃப் திஸ். நான் இப்போ இந்த வீடியோவில் என்ன சோர்ஸ் கோட் நான் வந்து எழுதுறேனோ அதை அப்படியே நான் வந்து அங்கே போஸ்ட் பண்ணிடுறேன். யூ கேன் கோ அண்ட் கெட் தட் கோட் இஃப் யூ வாண்ட். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் கொஸ்டின். ஸோ இப்போ வந்து கால் டாக்ஸி புக்கிங் சிஸ்டம் அப்ளிகேஷன் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து லெட்ஸ் ஃபர்ஸ்ட் கோ த்ரூ த கொஸ்டின். ஓகே, இப்போ டிசைன் அ டாக்ஸி புக்கிங் அப்ளிகேஷன் வேர் கஸ்டமர்ஸ் கேன் புக் டாக்ஸி அவைலபிள் அட் அ சர்டன் பாயிண்ட் இன் எ லீனியர் ரவுட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ டாக்ஸி புக்கிங் சிஸ்டம் பண்ண போகிறோம். கஸ்டமர்ஸ் வந்து டாக்ஸியை புக் பண்ணுவாங்க. அண்ட் இதில் வந்து முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா சர்டன் பாயிண்ட்ஸ் இன் லீனியர் ரவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ சர்டன் பாயிண்ட்ஸ் இன் லீனியர் ரவுட்னா என்ன அர்த்தம்? ஸோ முதல்ல லீனியர் ரவுட்னாலே வந்து அங்கே இருக்கிற அந்த பாயிண்ட்ஸ்லாம், அதாவது ஸ்டாப்ஸ், அதை தான் வந்து பாயிண்ட்ஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணுறாங்க. அந்த ஸ்டாப் எல்லாமே லீனியர் ரவுட், ஒன் சிங்கிள் லைன் லீனியராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, ஸோ திஸ் இஸ் சம்திங் தட் யூ ஹேவ் டு கீப் இன் மைண்ட். அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, ப்ராப்ளம் அசம்ஷன்ஸ்னு சொல்லிட்டு டாக்ஸி கவுண்ட் அசியூம் 4 டாக்ஸிஸ் ஃபார் சிம்பிளிசிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பண்ணி பார்க்குறப்ப 4 டாக்ஸி வச்சு பண்ணி பார்த்தா போதும். பட் இட் ஷுட் ஸ்கேல் ஃபார் எனி நம்பர் ஆஃப் டாக்ஸிஸ். ஸோ இப்போ நம்ம சாம்பிளுக்கு நம்ம வந்து 4 டாக்ஸி வச்சு பண்ணி பார்க்கலாம். பட் எத்தனை டாக்ஸி கவுண்ட் இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த அப்ளிகேஷன் வந்து ஸ்கேல் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தட் இஸ் ஃபைன். அண்ட் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாயிண்ட்ஸ் ஆன் த ரூட். ஸோ அந்த ஸ்டாப் எத்தனை ஸ்டாப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ABCDEF அப்படின்னு சொல்லிட்டு 6 ஸ்டாப் இருக்குது. ஈச் 15 கிலோமீட்டர்ஸ் அப்பார்ட். ஓகே, ஸோ ABCDEFன்னு சொல்லிட்டு 6 ஸ்டாப் இருக்குது, எல்லாமே 15 கிலோமீட்டர்ஸ் அப்பார்ட். அண்ட் இது வந்து லீனியர் ரவுட்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி வரிசையாக எல்லாமே ஒரு ஸ்ட்ரைட் லைனில் இருக்க போகுது. ஓகே, அண்ட் ட்ராவல் டைம் பிட்வீன் த பாயிண்ட்ஸ் வந்து 60 மினிட்ஸ், அதாவது 1 hour தான் வந்து ட்ராவல் டைம் ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஏலேருந்து பிக்கு போகிறதுக்கு 1 hour, பிலேருந்து சிக்கு போகிறதுக்கு 1 hour, சிலேருந்து டிக்கு போகிறதுக்கு 1 hour, D to E 1 hour, E to F 1 hour, அந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஃபைன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மினிமம் சார்ஜ் வந்து 100 rupees ஃபார் த ஃபர்ஸ்ட் 5 kilometers அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 10 rupees பெர் கிலோமீட்டர், அதாவது ரிமைனிங் எவ்வளோ கிலோமீட்டர் போதோ அதுக்கு வந்து 10 rupees. ஓகே, 10 பெர், ஏன்டா இப்படி வருது, 10 பெர் கிலோமீட்டர். ஓகே, ஸோ நீங்கள் எந்த பாயிண்ட்லேருந்து எந்த பாயிண்ட்டுக்கு போக போகிறீங்க அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சார்ஜஸை வந்து கேல்குலேட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இந்த கேல்குலேஷன் எல்லாமே நம்ம தனியாக மெத்தட் எழுதுவோம். அதுக்கு நான் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற லாஜிக் வந்து நான் சொல்கிறேன். இப்போதைக்கு கொஸ்டின் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 5 kilometersனா 100 rupees, அதுக்கப்புறம் வர்ற ஒரு கிலோமீட்டருக்கும் 10 ரூபா. ஓகே, இனிஷியல் டாக்ஸி பொசிஷன் வந்து ஆல் டாக்ஸிஸ் வந்து ஸ்டேஷன் அட் A. ஸோ இப்போ இந்த ஏங்கிற பாயிண்ட் வந்து ஒரு டாக்ஸி ஸ்டாண்ட் மாதிரி நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். எல்லா டாக்ஸியும் அங்கே தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து புக்கிங்க்குன்னு கொஞ்சம் ரூல்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இதில் என்னன்னா when a customer books a taxi, a free taxi at the pickup point is allocated. ஓகே, free taxi at the pickup point. பிக்கப் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்களோ அங்கே ஒரு டாக்ஸி ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா அது அலோகேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. If no free taxi is available, the nearest taxi is allocated. ஸோ அந்த பாயிண்ட்ல ஃப்ரீ டாக்ஸி இல்லை அப்படின்னா நியரஸ்டான பாயிண்ட்ல எங்கே டாக்ஸி இருக்குதோ அதை வந்து நம்ம அலோகேட் பண்ணுறோம். ஓகே, இது வந்து எங்கள் சாம்பிள் இன்புட் அவுட்புட்டோட சேர்த்து பார்க்குறப்ப உங்களுக்கு கூட கொஞ்சம் பெட்டராக புரியும். இப்போதைக்கு கொஸ்டினை மட்டும் அப்சர்வ் பண்ணிக்குவோம். ஓகே, இஃப் 2 taxis are available at the same point, one with a lower earnings. ஓகே, ஃப்ரீ அட் த சேம் பாயிண்ட் மல்டிபிள் டாக்ஸி இருக்குதுன்னா 1 with a lower earnings தான் வந்து அலோகேட் ஆகும். எது வந்து டோட்டல் ஏர்னிங்ஸ் வந்து கம்மியாக இருக்குதோ அதை வந்து அலோகேட் ஆகும். டாக்ஸிஸ் ஒன்லி சார்ஜ் ஃப்ரம் பிக்அப் பாயிண்ட். ஓகே, சார்ஜ் ஃப்ரம் பிக்அப் பாயிண்ட் டு ட்ராப் பாயிண்ட்.
அதாவது எந்த இடத்துல பிக்கப் பண்றாங்களோ அங்கிருந்து எங்க டிராப் பண்றாங்களோ அதுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸை வச்சு தான் வந்து சார்ஜ் பண்ணணும். இப்போ நான் வந்து வேற ஒரு பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு டிராவல் பண்ணிட்டு வரேன் பிக்கப்புக்காக அப்படின்னா அதுக்காக சார்ஜ் பண்ணக்கூடாது. இஃப் நோ டாக்ஸி இஸ் அவைலபிள் புக்கிங் இஸ் ரிஜெக்டட். ஓகே ஃபைன். ஐ திங்க் இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு இதுதான் இருக்குல்ல. இது என்ன பேஜ் 3க்கு போகுது, பேஜ் 2 எங்க? கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். வேர் இஸ் பேஜ் 2? ஓகே. ஸோ சாம்பிள் இன்புட் அவுட்புட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சாம்பிள் இன்புட்டை வந்து பார்க்கலாம். ஓகே, சாம்பிள் இன்புட் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் வந்து கொடுத்துருக்கிறத வந்து வீல் ரெப்ரசன்ட். ஓகே, ஒரு டயக்ராம் மாதிரி போட்டுக்கலாம், உங்களுக்கு கூட கொஞ்சம் ஒரு பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இப்போ 4 டாக்ஸி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ 4 டாக்ஸி அசியூம் பண்ணிட்டு நம்ம வந்து பண்ணலாம். ஸ்கேல் ஆகிறது அது ஆகட்டும், அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு 4 டாக்ஸி இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் கொஸ்டின்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஏல இருந்து எஃப் வரைக்கும் 6 பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஏ டு எஃப் 6 பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ நான் அதை வந்து இங்கே வரைஞ்சிக்கிறேன். 1 2 3 4 5 6. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்ஸ் தான் வந்து நம்மளுக்கு அந்த ரூட்டாக இருக்க போகுது. ஓகே ஃபைன். அண்ட் இந்த 4 டாக்ஸியும் வந்து ஏங்கிற பாயிண்ட்ல தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். பிகாஸ் அங்கே தான் வந்து எல்லாமே ஸ்டேஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது டாக்ஸி 1 அப்படின்னு வச்சுக்கலாம், டாக்ஸி 2, டாக்ஸி 3, டாக்ஸி 4. ஸோ இந்த 4 டாக்ஸி இருக்குது. இது 4மே வந்து ஏங்கிற பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, இங்கே இருக்கு. இதுதான் வந்து இப்போ அவங்களுக்கு கொடுத்துருக்கிற அசம்ஷன். இப்போ என்னன்னா, நம்மளுக்கு இங்கே ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா இது வந்து 15 கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் வந்து இருக்குது, அதை சொல்லிட்டாங்க. அண்ட் இந்த 15 கிலோமீட்டர்ஸை கவர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 1 ஹவர் டைம் ஆகும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லிட்டாங்க. ஆர் 60 மினிட்ஸ் நம்ம வந்து ஹார்லேயே வச்சுக்கலாம். கிலோமீட்டர் வச்சுருக்கோம், ஸோ ஹார்லேயே வச்சுக்கலாம். ஸோ 15 கிலோமீட்டர்ஸ் அண்ட் ட்ராவல் டைம் வந்து 1 ஹவர்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு இப்போதைக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச டேட்டா. ஓகே, சார்ஜ் கேல்குலேஷன்லாம் நம்ம அப்புறம் வந்து பார்ப்போம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ கஸ்டமர் ஐடி 1ஓட ஒருத்தவங்க வராங்க. அவங்க வந்து பிக்கப் பாயிண்ட் வந்து ஏல பிக்கப் பண்ணிட்டு பியில் ட்ராப் பண்ணுறாங்க 9 மணிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பிக்கப் பாயிண்ட் வந்து ஏ, ட்ராப் பாயிண்ட் வந்து பி 9 o'clock. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ இங்கே டாக்ஸி 1 ஒன்று இருக்குது. இந்த டாக்ஸி 1 வந்து நம்ம அலோகேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். டாக்ஸி 1 அலோகேட் ஆகுது அப்படின்னா முதல்ல டாக்ஸி 1 வந்து ஃப்ரீயாக இருக்குதான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறோம். டாக்ஸி 1க்கு இதுக்கு முன்னாடி வேற எந்த ஷெடியூலும் கிடையாது, ஸோ ஃப்ரீயாக தான் இருக்காங்க. அண்ட் அவங்க ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் வந்து நம்மளுக்கு மேட்ச் ஆகுது, ஏல தான் வந்து இருக்காங்க. ஸோ வி கேன் அசைன் டாக்ஸி 1. அண்ட் அவங்க வந்து 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஏலேருந்து பிக்கு வந்து போகணும். ஸோ இப்போ என்ன ஆகுது, 9 மணிக்கு டாக்ஸி A1 வந்து ஏல ஸ்டார்ட் பண்ணி அங்கேருந்து பிக்கு வந்து போயிட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ இவங்களோட ட்ராப் டைம் என்னவா இருக்கும் அப்படின்னா 10 மணியாக இருக்கும். ஏன் 10 மணியாக இருக்கும்? பிகாஸ் ஏலேருந்து பிக்கு வந்து 15 கிலோமீட்டர், அதை ட்ராவல் பண்ணுறதுக்கு 1 hour ஆகுங்கிறது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகே, ஸோ 10 மணிக்கு வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க பி அப்படிங்கிற பாயிண்ட்ல கஸ்டமர் ஐடி 1. ஓகே, ஃபர்ஸ்ட் கஸ்டமரை ட்ராப் பண்ணியாச்சு, டாக்ஸி 1. ஓகே, நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதுக்கான ஃபேர் கால்குலேஷன், சார்ஜஸ் கால்குலேஷன் வந்து போட்டுருவோமா? ஸோ இப்போ நம்மளுக்கு சார்ஜஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் மினிமம் சார்ஜ் வந்து 100 rupees ஃபார் 5 kilometers நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ₹10 per kilometer நம்மளுக்கு தெரியும். ஓகே, இப்போ இங்கேருந்து இங்கே வந்ததுக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 15 kilometers இருக்குது. அப்போ சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 100 வந்து நான் ஃபிக்ஸடாக போட்டுருவேன். பிகாஸ் மினிமம் சார்ஜே வந்து 100 rupees. அண்ட் அதுக்கு வந்து 5 kilometers கவர் ஆகும். ஸோ இந்த 15லேருந்து 5 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10 kilometers கிடைக்கும். ஸோ இந்த ரிமைனிங் இருக்கிற 10 kilometersக்கு நீங்கள் இந்த சார்ஜ் ரேட்டை போடணும். 10 × 10 100 rupees அப்படிங்கிறது வந்து சார்ஜ் ஆகும். ஸோ 100 + 100ன்னு பார்த்தீங்கன்னா 200 rupees தான் வந்து டோட்டல் சார்ஜ் டு பிரிங் கஸ்டமர் 1 ஃப்ரம் பாயிண்ட் A டு பாயிண்ட் B. அதுக்கு 200 ரூபாய் வந்து சார்ஜ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து அதோட சார்ஜ். ஓகேவா? ஸோ அந்த சார்ஜஸ் கால்குலேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக போட்டேன். ஓகே, இப்போ நம்ம வந்து அடுத்த இன்புட்டுக்கு வந்து போகலாம். நான் அடுத்த இன்புட் வாசிக்கிறேன். கஸ்டமர் ஐடி 2 இருக்காங்க.
அண்ட் அவங்க வந்து பாயிண்ட் பியில் பிக்கப் ஆகுறாங்க, பாயிண்ட் டியில் ட்ராப் ஆகுறாங்க. பிக்கப் டைம் வந்து 9 மணி. ஓகே, இப்போ என்னன்னா பாயிண்ட் பியில் பிக்கப் பண்ணணும். ஓகே, பாயிண்ட் பியில் பிக்கப் பண்ணுறீங்க அப்படின்னா ஆல்ரெடி பாயிண்ட் பியில் தான் வந்து டாக்ஸி நம்பர் 1 இருக்குது இல்லை, அதை அலோகேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை வரலாம். பட் அது வந்து நாட் பாசிபிள். ஏன்னா டாக்ஸி நம்பர் 1 9 மணிக்கு பாயிண்ட் ஏல தான் இருந்தாப்ல. அவர் 9 மணிக்கு பாயிண்ட் ஏல கிளம்பி 10 மணிக்கு தான் பாயிண்ட் பிக்கு ரீச்சே ஆகுறாரு. ஸோ 10 மணிக்கு பாயிண்ட் பிக்கு ரீச் ஆகுறவருக்கு நீங்கள் 9 மணிக்கு பாயிண்ட் பியில் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ டாக்ஸி 1 வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. டாக்ஸி 1 cannot be there. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், டாக்ஸி 2 அலோகேட் பண்ணலாம். டாக்ஸி 2 வந்து அவருக்கு அதுக்கு முன்னாடி வேற எந்த அப்பாயின்மெண்ட்டும் இல்லை. ஸோ பாயிண்ட் பியில் பிக்கப்னா என்ன ஆகும், அவர் ஏல தான் அவர் ஸ்டேஷன் ஆயிருக்காரு, 8 மணிக்கே கிளம்பி 9 மணிக்கு கரெக்டாக அவர் இங்கே வந்துடுவார். எங்கே வந்துடுவார், பாயிண்ட் பிக்கு வந்துடுவார். ஸோ பாயிண்ட் பிக்கு வந்துடுவார் அண்ட் 9 மணிக்கு அங்கே பிக்கப் பண்ணிட்டு பாயிண்ட் பியிலேருந்து கூப்பிட்டு போயிட்டு பாயிண்ட் டியில் ட்ராப் பண்ணிடுவார். டாக்ஸி நம்பர் 2 இதை பண்ணுவார். அண்ட் இதுக்கு எத்தனை மணி எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் கேல்குலேட் பண்ணணும். ஸோ பாயிண்ட் பியில் 9 மணிக்கு, ஏன்னா புக்கிங் அந்த பிக்கப் டைம் வந்து 9 மணி. ஸோ இங்கேருந்து சிக்கு 1 மணி நேரம், சிலேருந்து டிக்கு 1 மணி நேரம். ஸோ ஆக மொத்தம் 2 மணி நேரம். 11 மணிக்கு டி அப்படிங்கிற பாயிண்ட்ல ட்ராப் பண்ணிடுவார் டாக்ஸி நம்பர் 2. ஓகே, ஸோ இதுதான் இங்கே டாக்ஸி நம்பர் 2. ரெண்டாவது கஸ்டமருக்கு இதுதான் நடக்குது. கஸ்டமர் ஐடி 2, பிக்கப் பாயிண்ட் பிஏ, ட்ராப் பாயிண்ட் டிஏ. 9 மணிக்கு பிக்கப் பண்ணிட்டு 11 மணிக்கு ட்ராப் பண்ணிடுறாங்க. இதுக்கு சார்ஜஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். இப்போ டாக்ஸி நம்பர் 2 வந்து ஏல ஸ்டார்ட் ஆச்சு, ஏலேருந்து பிக்கு வந்திருக்காங்க. ஸோ அது ஒரு 15 கிலோமீட்டர். ஆனால் கொஸ்டின்ல என்ன சொல்லிட்டாங்க, பிக்கப் பாயிண்ட்லேருந்து ட்ராப் பாயிண்ட்டுக்கு இருக்கிற கால்குலேஷனை மட்டும் தான் போடணும், பிக்கப் டு ட்ராப் மட்டும் தான் போடணும், நீங்கள் அதுக்கு முன்னாடி ட்ராவல் பண்ணியிருக்கிறீங்கன்னா அதை வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பிக்கப் பாயிண்ட் டு ட்ராப் பாயிண்ட் எத்தனை கிலோமீட்டர் நீங்கள் பார்க்குறீங்க. பிக்கப் பாயிண்ட் டு ட்ராப் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 + 15னா 30 கிலோமீட்டர் வரும். ஸோ அந்த 30 கிலோமீட்டருக்கு நீங்கள் சார்ஜஸ் கால்குலேஷனை போடணும். ஸோ 30 கிலோமீட்டர் சார்ஜஸ் கால்குலேஷன் எப்படி போடுவீங்க, முதல்ல 100 rupees மினிமம் வந்து போட்டுருவீங்க. அதில் உங்களுக்கு 5 கிலோமீட்டர் சப்ட்ராக்ட் ஆயிரும். ஸோ 25 கிலோமீட்டர் பாக்கி இருக்கு. அதில் கிலோமீட்டருக்கு 10 ரூபான்னா 25 × 10, that gives you 250 rupees. ஸோ 250 rupees for the remaining distance. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 350 அப்படிங்கிறது தான் சார்ஜஸ். ஸோ இந்த டிரான்சாக்ஷனில் அவங்களுக்கு 350 rupees will be the charges to take this customer from point B to point D. ஓகேவா, ஃபைன். இப்போ அடுத்து நெக்ஸ்ட் இன்னொரு கஸ்டமர் ஐடி, இன்னொரு புக்கிங். இதுதான் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். இங்கே வந்து நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். என்ன அப்படின்னா பாயிண்ட் பியில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, பியிலேருந்து சிக்கு போகிறாங்க. ஓகே, ஸோ நாங்கள் வந்து எழுதிடுறேன். கஸ்டமர் ஐடி 3 பாயிண்ட் பியில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பியிலேருந்து சிக்கு போகிறாங்க. அண்ட் இவங்களோட பிக்கப் டைம் பார்த்தீங்கன்னா 12 மணி. ஓகே, 12 மணிக்கு தான் இவங்களை பிக்கப் பண்ணணும். இப்போ பி பாயிண்ட்ல ஆல்ரெடி ஒரு டாக்ஸி இருக்குதா அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். பி பாயிண்ட்ல டாக்ஸி இருந்தாங்கன்னா அவங்கள தான் நம்ம அலோகேட் பண்றதுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். ஸோ இப்போ பி பாயிண்ட்ல 1ங்கிற ஒரு டாக்ஸி இருக்குது. அண்ட் இந்த டாக்ஸி 1 எத்தனை மணிக்கு வரும், 10 மணிக்கே பிங்கிற பாயிண்ட்டுக்கு வந்துடும். ஸோ 10 மணிக்கே பிங்கிற பாயிண்ட்டுக்கு வந்துடும். நம்மளுக்கு எத்தனை மணிக்கு தேவை, 12 மணிக்கு தான் தேவை. ஸோ இந்த டாக்ஸியை நம்மளால அலோகேட் பண்ண முடியும், வேற யாரையும் அலைய வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, டாக்ஸி நம்பர் 1 தான் வந்து இங்கே அலோகேட் ஆகும். ஓகே, ஸோ இங்கேருந்து பிக்கப் பண்ணி பியிலேருந்து சிக்கு ட்ராப் பண்ணுறாருன்னா இங்கே 1 மணிக்கு ட்ராப் பண்ணுவாங்க. ஓகே, நம்ம இப்போ இன்டீஜராகவே டைமை வச்சுக்கலாம் ஃபார் சிம்பிளிசிட்டி சேக். ஸோ அதனால் நான் வந்து 1 மணின்னு எழுதாமல் இங்கே 13 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறேன். 24 hours ஃபார்மேட்டில் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பி டு சி. அப்போ அடுத்த நாளுக்கு புக்கிங் பண்ணீங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. ஒரு சிம்பிளிசிட்டிக்காக நான் வந்து டைம் வந்து இன்டீஜர்னு வச்சிருக்கேன். நீங்கள் வேணும்னா டே டைம் ஃபார்மேட் வச்சு கூட பண்ணுங்க. லாஜிக் would be similar. ஓகேவா, ஸோ இப்போ பியில் இருந்து பிக்கப் பண்ணிட்டு அவர் வந்து என்ன சிக்கு கொண்டு போவார் அண்ட் தேல் ரீச் பை 1 PM. ஓகே, ஸோ இப்படி தான் நடக்கும். இப்போ இந்த 2 டாக்ஸி பார்த்தீங்கன்னா இந்த 2 டாக்ஸியும் புக்கே ஆயிருக்காது. ஏன் புக்கே ஆயிருக்காது அப்படின்னா இந்த 2 தான் ஆல்ரெடி இந்த ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து இன்னும் ஏதாச்சும் ஒரு டாக்ஸியை புக் பண்ணி ஆகணும். எல்லா டாக்ஸியும் ஈவனாக தான் இருக்குது. பிகாஸ் எல்லாருமே ஏங்கிற பாயிண்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. எல்லாருக்குமே ஏர்னிங் 0 தான். ஸோ டாக்ஸி 1 நம்ம அனுப்பிட்டோம். ரெண்டாவது இது பண்ணுறப்ப டாக்ஸி 1ஆல் ரீச் பண்ண முடியல, அதனால் நம்ம வேற ஒரு டாக்ஸியை எடுக்கணும். ஓகே, பிகாஸ் பிங்கிற பாயிண்ட் இருந்தாலும் டாக்ஸி 1ஆல் ரீச் பண்ண முடியாமல் இருந்துச்சு. அண்ட் 2, 3, 4 3மே வந்து ஈக்குவலி அதே நிலைமையில தான் இருக்காங்க. ஸோ அதில் யாரை பிக் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. அதனால 2வை பிக் பண்ணி அனுப்பணும்.
ஓகே, இந்த 3வது கஸ்டமர் வர்றப்ப 3ஓ 4ஓ கொடுக்காம நம்ம 1 கொடுத்ததுக்கான காரணம் என்னன்னா ஆல்ரெடி அந்த பிக்கப் பாயிண்ட்ல இவங்க இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஓகே ஃபைன். ஸோ இதுதான் வந்து நம்மளோட இந்த சாம்பிள் இன்புட் அவுட்புட்டும் அவங்க கொடுத்துருக்கிற இதையும் நம்ம ஓரளவுக்கு மேப் பண்ணியிருக்கோம். இப்போ இதை வச்சு நம்ம இதை எப்படி கோடில் மாடல் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இதை தாண்டி வந்து அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா மொத்தமாக ஒரு டாக்ஸிக்கும் டாக்ஸி நம்பர் என்ன, அவங்களோட டோட்டல் ஏர்னிங்ஸ் எவ்வளோ, அவங்க பண்ண புக்கிங்ஸ்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதையும் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகே, ஸோ அது நம்ம வந்து லாஸ்ட்டில் யோசிப்போம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்னு கூட இது நீங்கள் சொல்ல வேண்டாம், இந்த அப்ளிகேஷனுக்கு தேவையான எந்தெந்த கிளாஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து ஒரு கிளாஸ் டயக்ராம் மாதிரி போட்டுக்கலாம். என்னென்ன கிளாஸ் இருக்குது, என்னென்ன மெத்தட் தேவை அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கோட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இதெல்லாம் தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதில் வந்து என்னெல்லாம் கிளாஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டாக்ஸின்னு ஒரு கிளாஸ் நீங்கள் ஆப்வியஸ்லி வச்சாகணும். அதுக்கப்புறம் புக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வந்து வைக்கணும். ஓகே, புக்கிங் கிளாஸ் எதுக்காகனா ஒரு புக்கிங்கையும் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணல, எந்த பாயிண்ட்லேருந்து எந்த கஸ்டமரை எந்த டாக்ஸி பிக்கப் பண்ணியிருக்கு, எங்கே ட்ராப் பண்ணியிருக்குங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸ் வேணும். அப்புறம் ஆப்வியஸ்லி கஸ்டமருங்கிற ஒரு கிளாஸ் வந்து வேணும். அப்புறம் இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுற மாதிரி ஒரு புக்கிங் சிஸ்டம் அந்த மாதிரி ஒன்று இருந்தால் ஓகே லைக் இந்த கிளாஸஸ் எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று கம்யூனிகேட் பண்ணணும்ல. ஸோ ஒரு ரன்னர் கிளாஸ் மாதிரி புக்கிங் சிஸ்டம்னு ஒன்று தேவை. ஆனால் அந்த புக்கிங் சிஸ்டமை ட்ரிகர் பண்ணுறதுக்கும் அது மெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வச்சுக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், இட்ஸ் அப் டு யூ, நீங்கள் தான் டிசைட் பண்ண வேணுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ கிளாஸாக மாடல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் தான் வந்து தேவை இருக்கும். ஸோ இப்போ அந்த ஒரு கிளாஸ்லேயும் என்னென்னலாம் ஆட்ரிபியூட்ஸ் தேவை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ டாக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்குன்னா இந்த டாக்ஸி கிளாஸ்க்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ டாக்ஸி அப்படின்னா முதல்ல அதுக்கு ஒரு ஐடி வேணும். எல்லா டாக்ஸிக்குமே ஒரு ஐடி வேணும். பிகாஸ் ஐடென்டிஃபை பண்ணணும் இல்லையா, இது எந்த டாக்ஸி அப்படிங்கிறது நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அதுக்காக ஒன்று வேணும். இன்னொன்று, அந்த டாக்ஸி வந்து கரண்ட்டாக எந்த ஸ்பாட்டில் இருக்குது அப்படின்னு வந்து நம்மளுக்கு தெரியணும். ஓகே, சி ஸ்பாட் அப்படின்னு சொல்லி எழுதுறேன். அதோட கரண்ட் ஸ்பாட் என்னன்னு தெரியணும். அப்போ தான் வந்து க்ளோசஸ்ட் டாக்ஸி நீங்கள் அலோகேட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் யோசிப்போம் இல்லையா. ஸோ அப்போ வந்து கரண்ட்டாக அந்த டாக்ஸியோட ஸ்பாட் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். அதை நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னா டாக்ஸியோட ஃப்ரீ டைம். ஓகே, நான் வந்து எஃப் டைம் அப்படின்னு சொல்லி போடுறேன். இந்த ஃப்ரீ டைம் எதுக்காகனா, இப்போ நம்ம முன்னாடியே பார்த்தோம், இப்போ இந்த டாக்ஸி ஆல்ரெடி டாக்ஸி 1 வந்து முன்னாடியே வந்து பி அப்படிங்கிற பாயிண்ட்ல இருந்துச்சு. பட் 9 to 10 வந்து அவங்க ஆல்ரெடி ஒரு கமிட்மெண்ட்ல இருந்தாங்க. ஸோ அப்போ அவங்களோட ஃப்ரீ டைம் என்னவா இருக்கும், 10ஆ இருக்கும். ஸோ அந்த ஃப்ரீ டைம் தெரிஞ்சாதான் அவங்களால அந்த டாக்ஸியை வந்து அலோகேட் பண்ண முடியுமா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க டிசைட் பண்ண முடியும். ஸோ யூ ஷுட் ஸ்டோர் த ஃப்ரீ டைம். ஃப்ரீ டைம் தெரிஞ்சாதான் நம்மளால இது பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து ஏர்னிங்ஸ். ஓகே, ஒரு டாக்ஸியோட ஏர்னிங்ஸ் வந்து நம்மளுக்கு தேவை. பிகாஸ் டாக்ஸியோட ஏர்னிங்ஸை வந்து நீங்க பிரிண்ட் பண்ணணுங்கிறதெல்லாம் தாண்டி அந்த ஏர்னிங்ஸை வச்சு நீங்க டிசைட் பண்ணுவீங்க. யார் கம்மியான ஏர்னிங்ஸ் வச்சிருக்காங்களோ அந்த டாக்ஸியை தான் வந்து நீங்க அலோகேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிசிஷனும் இருக்கும். ஸோ ஏர்னிங்ஸ் வந்து நம்மளுக்கு தேவை. அண்ட் லாஸ்ட்லி வந்து புக்கிங்ஸை நம்ம இங்கே ஸ்டோர் பண்ண போறோம். ஓகே, ஸோ இந்த புக்கிங்ஸுங்கிறது வந்து ஒரு லிஸ்ட் ஃபார்மேட்ல நம்ம வந்து வச்சுக்கலாம். இந்த புக்கிங்ஸ் லிஸ்ட் எதுக்காக அப்படின்னா இந்த டாக்ஸி என்னெல்லாம் புக்கிங் வந்து பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணணும். பிகாஸ் அட் த லாஸ்ட் வந்து நம்ம எல்லா புக்கிங்ஸையும் பிரிண்ட் பண்ணுவோம், டாக்ஸி வைஸாக எல்லா புக்கிங்ஸையும் பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து தேவை. ஸோ அதுக்காக புக்கிங்ஸ் எல்லாமே வந்து நான் டாக்ஸியில் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா திஸ் வில் கான்ஸ்டிடியூட் த டாக்ஸி கிளாஸ். ஓகே, ஸோ அந்த டாக்ஸி கிளாஸில் இது இல்லாமல் சில மெத்தட்ஸும் நம்மளுக்கு தேவை. ஸோ அந்த மெத்தட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து இந்த டைமில் இந்த டாக்ஸி ஃப்ரீயாக இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு வந்து இப்போ இஸ் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி ஒரு மெத்தட் வந்து நான் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இந்த இஸ் ஃப்ரீ மெத்தட் எதுக்காக அப்படின்னா, இந்த டைமில் இந்த டாக்ஸி ஃப்ரீயாக இருக்குதா, இப்போ நம்ம வந்து யோசிச்சோம் இல்லையா, இப்போ பிங்கிற பாயிண்ட்டு, அந்த பிங்கிற பாயிண்ட்டுக்கு இந்த டாக்ஸி 1 ஃப்ரீயாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசிச்சோம். ஸோ அந்த மாதிரியான விஷயத்தை கால்குலேட் பண்ணுறதுக்காக இஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் வந்து நீங்கள் வைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அசைன் புக்கிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மெத்தட் வந்து வச்சுக்கிறேன். ஸோ அந்த அசைன் புக்கிங்ஸுங்கிற மெத்தட் எதுக்காக அப்படின்னா, இந்த புக்கிங் லிஸ்ட் வச்சிருக்கோம் இல்லையா, இந்த புக்கிங் லிஸ்ட்டில் ஒரு புதுசாக ஒரு புக்கிங்கை ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த அசைன் புக்கிங்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஓகே, ஸோ ஒரு புது புக்கிங் வந்து ஆகுது, இந்த டாக்ஸிக்கு அடுத்த ஒரு புக்கிங் வருது அப்படின்னா அது இந்த லிஸ்ட்டில் வந்து ஆட் ஆகணும். ஸோ அதை டீல் பண்ணுறதுக்காக ஒரு மெத்தட் வந்து வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இவ்வளோ தான் வந்து தேவை இந்த டாக்ஸி கிளாஸுக்கு. ஓகே ஃபைன். ஸோ இப்போ டாக்ஸின்னு ஒரு கிளாஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோம், அதில் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவை.
ஸோ இப்போ இவன் முடிஞ்சிட்டான். இதுக்கப்புறம் வந்து புக்கிங் இருக்கு. பட் புக்கிங் போறதுக்கு முன்னாடி இந்த கஸ்டமர் அப்படிங்கிற கிளாஸ்ல என்னெல்லாம் தேவை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ இப்போ கஸ்டமர்னு ஒரு கிளாஸ் இருக்குது அப்படின்னா யோசிங்களேன், கஸ்டமர்ல என்னெல்லாம் நம்மளுக்கு தேவை. ஃபர்ஸ்ட் வந்து ஐடி ஆப்வியஸ்லி தேவை. கஸ்டமரோட ஐடி வந்து நம்மளுக்கு தேவை. இன்னொன்று கஸ்டமர்கிட்ட இருந்து நம்ம என்னெல்லாம் வந்து வாங்கணும்னு நினைக்கிறோம், இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா. ஸோ கஸ்டமர் ஐடி தேவை. அப்புறம் கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் என்னன்னு தேவை. கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் என்னன்னு தேவை. ஸோ அப்போ வந்து நம்ம பிக்கப்பும் ட்ராப்பும் வந்து வச்சுக்கலாம். ஸோ பிக்கப் அதுக்கப்புறம் ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு அது ரெண்டுத்தையும் சேவ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் பிக்கப் டைம் தேவை. எத்தனை மணிக்கு பிக்கப் பண்ணணும் அப்படிங்கிறது தேவை. இந்த ட்ராப் டைம் தேவையான்னு கேட்டிங்கன்னா ட்ராப் டைம் தேவையில்லை. பிகாஸ் ட்ராப் டைம் வந்து ஃபிக்ஸடாக தான் இருக்க போது நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். அது ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் வந்து பிக்கப் டைமும் வந்து இங்கே ஸ்டோர் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து கஸ்டமர் கிளாஸ்க்கு தேவையான விஷயம். அண்ட் அந்த கஸ்டமருக்கு வேற எந்த மெத்தட்ஸும் வந்து தேவை கிடையாது. பிகாஸ் கஸ்டமர் வந்து எனக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிறத சொன்னால் மட்டும் போதும். ஸோ நம்ம இதுக்குள்ள எந்த மெத்தடும் வந்து டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. லைக் டாக்ஸியில் பண்ண மாதிரி இங்கே மெத்தட் எதுவும் நான் டிஃபைன் பண்ணல. ஓகே, ஸோ கஸ்டமர் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த புக்கிங் கிளாஸ் வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ அந்த புக்கிங் கிளாஸில் நீங்கள் என்னெல்லாம் ஸ்டோர் பண்ணணும்னா முதல்ல ஆப்வியஸ்லி ஒரு புக்கிங் ஐடியை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ண போறீங்க. ஸோ அந்த ஐடிக்கு அடுத்து வந்து நம்ம எந்த டாக்ஸியை அலோகேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஸ்டோர் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்குது. அதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த புக்கிங்ஸ்னு ஒரு லிஸ்ட்டை வந்து டாக்ஸிக்குள்ளேயே ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ எவ்ரி டாக்ஸி வந்து அவங்களுக்குள்ள புக்கிங்ஸ்னு ஒரு லிஸ்ட் வச்சு அதுக்குள்ள எந்தெந்த புக்கிங்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ நீங்கள் தனியாக புக்கிங் கிளாஸில் வந்து எந்த டாக்ஸிக்கு இந்த புக்கிங் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்க வேண்டாம். பிகாஸ் டாக்ஸி கிளாஸில் நம்ம ஸ்டோர் பண்ணுற புக்கிங் லிஸ்ட் இருக்கு இல்லையா, அதுலேயே வந்து இது ஸ்டோர் ஆகிக்கும். ஸோ இந்த புக்கிங் லிஸ்ட்டுங்கிறது பேசிக்லி இந்த புக்கிங் கிளாஸோட ஆப்ஜெக்ட்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. ஒரு புக்கிங்கையும் இங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் வந்து இங்கே பண்ண போகுது. ஸோ ஐடி வந்து வாங்கிட்டீங்க. அதுக்கப்புறம் ஒரு புக்கிங்க்கு தேவையானது என்ன, எந்த கஸ்டமர் எந்த பாயிண்ட்ல பிக்கப் பண்றீங்க, எந்த பாயிண்ட்ல ட்ராப் பண்றீங்க, இதெல்லாம் தேவை இல்லையா. ஸோ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் தனித்தனி வேரியபிள்ஸாக இங்கே ஸ்டோர் பண்றதுக்கு பதிலாக நீங்க ஒரு கஸ்டமர் ஆப்ஜெக்டே இங்கே வந்து ஸ்டோர் பண்ணிடலாம் இல்லையா. ஒரு புக்கிங் வந்து ஒரு கஸ்டமருக்கு தான் நடக்க போகுது. ஸோ தனித்தனி ஆட்ரிபியூட்ஸாக நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு பதிலாக யூ கேன் ஸ்ட்ரைட் அவே ஸ்டோர் அ கஸ்டமர் ஆப்ஜெக்ட். ஸோ கஸ்டமர் ஆப்ஜெக்ட் வந்து நான் இங்கே வந்து ஸ்டோர் பண்ணுறேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம இன்னும் 2 விஷயங்கள் வந்து கால்குலேட் பண்ணணும். ஒன்று வந்து ட்ராப் டைம். ஓகே, ஸோ இந்த ட்ராப் டைம் எதுக்குன்னா எத்தனை மணிக்கு இந்த கஸ்டமர் வந்து நம்ம ட்ராப் பண்ணுறோம் அப்படிங்கிறது. பிகாஸ் இதை வச்சு நம்ம அடுத்து வந்து அப்டேட் பண்ணுவோம். லைக் டாக்ஸியோட ஃப்ரீ டைமிங்லாம் இதை வச்சு தான் நம்ம ஃபர்தராக அப்டேட் பண்ணுவோம். ஸோ ட்ராப் டைம் இதில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சார்ஜஸ் ஆர் அமௌண்ட் எந்த பேரில் வேணுமோ வச்சுக்கோங்க. இந்த பர்டிகுலர் புக்கிங்கான சார்ஜ் எவ்வளோ அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த புக்கிங் கிளாஸ். அண்ட் இந்த புக்கிங் கிளாஸ் வந்து இங்கே இருக்கிற இந்த டாக்ஸி கிளாஸோட கனெக்டடாக இருக்குது. இந்த சென்ஸ் அதோட ஆப்ஜெக்டை வந்து நம்ம இங்கே புக்கிங் கிளாஸோட ஆப்ஜெக்ட்ஸை தான் ஸ்டோர் பண்ணுறோம் நம்ம இங்கே இதில். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமரும் வந்து நம்மளோட புக்கிங்கோட கனெக்டடாக இருக்குது. ஓகே, நான் இங்கே சைடில் இருக்கிற இதை வந்து இரேஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இங்கே இருக்கிற கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து இந்த கிளாஸை தான் வந்து யூஸ் பண்ணுது. கஸ்டமர் கிளாஸை நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்படி ஒரு கனெக்ஷன் வந்து இருக்குது. ஓகே, இதுக்கப்புறம் நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த புக்கிங் சிஸ்டம்னு ஒரு கிளாஸ் பார்த்தோம். ஸோ அந்த புக்கிங் சிஸ்டம் கிளாஸ் வந்து நம்மளுக்கு தேவை. இந்த புக்கிங் சிஸ்டம் கிளாஸ் என்ன பண்ண போகுதுன்னா இதை மற்ற கிளாஸஸ் எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு வர போகிறது அதுதான். ஓகே, நான் வந்து இங்கே பி சிஸ்டம் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். இதில் என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல டாக்ஸி எல்லாத்தையும் வந்து இங்கே தான் வந்து நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த டாக்ஸினா இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கிளாஸ் எழுதிட்டோம். பட் அந்த டாக்ஸியை ஸ்டோர் பண்ணணும் இல்லையா. ஸோ 4 டாக்ஸினா 4 டாக்ஸி கிரியேட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதெல்லாமே இந்த புக்கிங் சிஸ்டமில் வச்சுக்கலாம். இப்போதைக்கு எனக்கு இது மட்டும் தான் தோணுது. நம்ம கோட் பண்ணுறப்ப வேற என்ன எக்ஸ்ட்ராவாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, பட் அது இல்லாமல் வந்து இந்த புக்கிங் சிஸ்டம் ரெண்டுத்துலையுமே வந்து வேற சில மெத்தட்ஸ் வந்து இருக்கும். அந்த மெத்தட்ஸும் வந்து நம்ம ஆஸ் வி ட்ரை டு ப்ரோக்ராம் வி கேன் திங்க் மோர் அபவுட் இட். எந்தெந்த மெத்தட்ஸ்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறத வந்து ப்ரோக்ராம் பண்ண நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கலாம். இப்போதைக்கு எனக்கு தோன்றது எல்லாத்தையும் நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ இப்போ இந்த புக்கிங் சிஸ்டமில் வந்து நம்ம டாக்ஸிஸை வந்து போட்டு வச்சுருக்கோம். ஓகே, ஸோ அப்போ அந்த டாக்ஸிஸ் வந்து இட் வில் பி கனெக்டட் டு த டாக்ஸி கிளாஸ். நான் இங்கேருந்து ஒரு கோடு போட்டேன்னா சரி வராது. பட் இது வந்து டாக்ஸி கிளாஸோட கனெக்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்குவோம். ஓகே, பிகாஸ் டாக்ஸியோட தான் வந்து இங்கே நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ பேசிக்லி ஓரளவுக்கு ஒரு கிளாஸ் டயக்ராம் மாதிரி போட்டிருக்கோம். ஒரு அளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். என்னென்ன கிளாஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
இப்போ இது எல்லாமே நம்ம வந்து ஆஸ் வி ட்ரை டு கோட் இட், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பிட் மோர் கிளியர்லி. உங்க கோட் பண்ண ஓகே இதை இப்படி மாற்றினா சரியா இருக்கும், நம்மளுக்கே ஐடியாஸ் தோணும். ஓகே, ஸோ ஒரு ஒரு கிளாஸ் டயக்ராம் மாதிரி போட்டு இந்த கொஸ்டினை வந்து நம்ம ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம கோட் பண்ண ஆரம்பிக்கலாம் அண்ட் தென் வில் கெட் ஈவன் மோர் ஐடியாஸ். ஓகே, நான் வந்து இப்போ இன்டெலிஜேல கோட் பண்ண போகிறேன். பிகாஸ் என்கிட்ட இப்போ விண்டோஸ் லேப்டாப் கரண்ட்டாக அவைலபிளாக இல்லை, அதனால் என்னால் ஐடிகேல கோட் பண்ண முடியல. பட் நீங்கள் ஐடிகேல கோட் பண்ணுறது இஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன், அதுலேயுமே இது நீங்கள் பண்ணிக்கலாம். ஆர் ஈவன் இஃப் யூ ஆர் யூஸிங் எக்லிப்ஸ் அதனால யூஸ் பண்ணிக்கோங்க, அது உங்களோட விருப்பம் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, பட் ட்ரை அண்ட் யூஸ் பேக்கேஜஸ் அண்ட் அந்த மாதிரி இது பண்ண ட்ரை பண்ணுங்க. அண்ட் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது முடிஞ்ச அளவுக்கு இதை ஜாவால பண்ண ட்ரை பண்ணுங்க. நீங்கள் C++ல பண்ணணும்னா பண்ணலாம், சி வாய்ப்பே இல்லை, டோன்ட் ஈவன் ட்ரை. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் எந்த அளவுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து இந்த எக்ஸசைஸே. ஸோ அதனால C++ ஆர் ஜாவா வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்க. பைத்தான் டியூட்ஸ் உங்களோட விருப்பம், பைத்தானில் நீங்கள் பண்ணணும்னா பண்ணுங்க. பட் நான் பர்சனலி ஐ ரெக்கமெண்ட் ஜாவா ஃபார் திஸ் பர்டிகுலர் திங். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு புது கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். அண்ட் இது வந்து கஸ்டமரில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ கஸ்டமரில் வந்து வேறு மெத்தட்ஸ் எதுவும் கிடையாது, இட் வில் பி சிம்பிளர். ஸோ கஸ்டமரில் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அண்ட் பேக்கேஜ் வேணும்னா நீங்கள் வந்து பேக்கேஜும் யூஸ் பண்ணிக்கோங்க, அதுவுமே வந்து ஒரு நல்ல அப்ரோச் தான். ஓகே, நான் இந்த ப்ராஜெக்டே இதுக்கு மட்டும் தான் வச்சுருக்கேன், ஸோ அதனால் நான் வேறு எந்த பேக்கேஜும் போடல. அண்ட் நம்ம வந்து இப்போ ஒரு டயக்ராம் ஆல்ரெடி போட்டிருக்கோம்ல, ஸோ அந்த டயக்ராமில் இருக்கிற ஆட்ரிபியூட்ஸ்லாம் வந்து இங்கே அப்படியே வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து கஸ்டமர் ஐடி வேணும். கஸ்டமர் ஐடி வந்து இன்ட் டேட்டா டைப்பில் இருக்கிறது வில் பி பெட்டர். ஸோ நான் இன்ட்லேயே வச்சுக்கிறேன், கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் ஐடி, சாரி அண்டர்ஸ்கோர் கிடையாது, கேபிட்டல் போட்டுக்கலாம் போதும். ஸோ கஸ்டமர் ஐடி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன தேவை அப்படின்னா பிக்கப். ஓகே, இப்போ இதுதான் வந்து நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது. இப்போ பிக்கப் பாயிண்ட் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். பிக்கப் பாயிண்ட் வந்து நம்ம கொஸ்டினில் எப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ABCDEFங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ கேரக்டர்ஸாக இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து கேரக்டர் டேட்டா டைப்லேயே வந்து அப்படி ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பிக்கப் அப்படின்னு ஸ்டோர் பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரி கஸ்டமரோட ட்ராப்பும் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து கேரக்டர் ட்ராப் அப்படின்னு வந்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பிக்கப் டைம் வந்து நான் இன்டீஜரில் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ பிக் டைம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். சரியா? ஸோ இப்போ இதெல்லாம் தான் வந்து நம்ம கஸ்டமருக்கு நம்மளுக்கு தேவையான ஆட்ரிபியூட்ஸ். அண்ட் நீங்கள் வந்து ஊப்ஸ் இதை முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணி பண்ணுறது பெட்டர் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? ஸோ என்கேப்சுலேஷன் என்கரேஜ் பண்ணுற மாதிரி நம்ம இது எல்லாமே வந்து ப்ரைவேட்டாக வச்சுக்கலாம். ஸோ ப்ரைவேட் கஸ்டமர் ஐடி, ப்ரைவேட் பிக்கப், ப்ரைவேட் ட்ராப், ப்ரைவேட் பிக்கப் டைம். ஓகே, ஸோ இதெல்லாமே இப்படி வச்சுக்கலாம். அண்ட் ஒரு கஸ்டமரை கிரியேட் பண்ணணும் இல்லையா? ஸோ கஸ்டமர் கிரியேட் பண்ணணும்னா நம்மளுக்கு ஆப்வியஸ்லி ஒரு கன்ஸ்ட்ரக்டர் தேவை. ஸோ நான் ஒரு கன்ஸ்ட்ரக்டரும் வந்து இங்கே எழுதிக்கிறேன். அண்ட் இது எல்லாமே கஸ்டமர் ஐடியிலேருந்து எல்லாத்தையும் ஆர்குமெண்ட்டாக வாங்கி அப்படியே கிரியேட் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, இன்ட் ஐடி கமா கேர் பிக்கப் கமா கேர் ட்ராப் கமா இன்ட் பி டைம் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகே, இதை வந்து நம்ம அப்படியே அசைன் பண்ணிடலாம். திஸ் டாட் கஸ்டமர் ஐடி இஸ் ஈக்குவல் டு ஐடி, திஸ் டாட் பிக்கப் இஸ் ஈக்குவல் டு பிக்கப், திஸ் டாட் ட்ராப் இஸ் ஈக்குவல் டு ட்ராப், திஸ் டாட் பிக்கப் டைம் இஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்கிற பி டைம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்டர். அது எல்லாத்தையும் வாங்கி அப்படியே அசைன் பண்ணுது, அவ்வளோதான் அதோட ஃபங்க்ஷன். அது அப்படியே இருக்கட்டும், நான் வந்து அதை ஷ்ரிங்க் பண்ணி வச்சுருக்கேன், அப்படியே இருக்கட்டும். ஓகே, ஸோ கஸ்டமரில் வந்து இப்போ நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்டர் போட்டுட்டோம். பட் இங்கே இருக்கிற எல்லாமே வந்து நம்ம வேற ஒரு இடத்துல யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இது எல்லாமே ப்ரைவேட்டாக இருக்குது அப்படின்னா வேற ஒரு கிளாஸால் இதை எப்படி யூஸ் பண்ண முடியும்? ஸோ நீங்கள் ஆப்வியஸ்லி வந்து கொஞ்சம் கெட்டர் மெத்தட்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ கெட்டர் மெத்தட்ஸ் வந்து நான் இப்போ கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ பப்ளிக் இன்ட் கெட் கஸ்டமர் ஐடி அப்படின்னு போட்டோம் அப்படின்னா இந்த மெத்தட் என்ன பண்ண போகுது? கஸ்டமர் ஐடியை ரிட்டர்ன் பண்ண போகுது. அது மட்டும் தான் இதோட வேலை. ஓகே, இதெல்லாம் டிபிக்கல் என்கேப்சுலேஷன் ஸ்டஃப். தேர் இஸ் நத்திங் நியூ ஆர் இனோவேட்டிவ் ஹியர். இது எல்லாமே நம்ம ரெகுலராக ஊப்ஸில் பண்ணுற விஷயங்கள் தான். ஓகே, ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு ஊப்ஸில் ஒரு ஸ்ட்ராங்கான கிராஸ்ப் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இல்லை அப்படின்னா நம்ம ஜாவாவில் ஊப்ஸுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு 3 hours கோர்ஸ் வந்து போட்டிருப்போம். ஸோ அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட கொஞ்சம் ஒரு பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து கேரக்டரு. ஸோ அதுக்கு வந்து பப்ளிக் கேர் ரிட்டர்ன் டைப்பில் இருக்கிற கெட் பிக்கப்
இதுவும் வந்து அவ்வளோதான். இட் இஸ் ஆல் ரிட்டர்ன் பிக்கப், அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ இதே மாதிரி மிச்ச கன்ஸ்ட்ரக்டரும் நம்ம மிச்ச கெட்டர் மெத்தட்ஸும் நீங்கள் வந்து எழுதிக்கலாம். கேர் கெட் அண்ட் கெட்டர் மெத்தட்ஸ் எழுதுறப்ப மேக் ஷுர் கெட்டுன்னு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியே எழுதுங்க. தட் இஸ் a வெரி குட் திங். ஸோ கெட் ட்ராப். ஸோ அதனால் பார்த்த உடனே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இது ஒரு கெட்டர் மெத்தட் தான் அப்படிங்கிறது தெரியறதுக்காக தான் வந்து இந்த இன்னும் கன்வென்ஷன் ரூல்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறது வந்து அதுக்காக தான். குட் ப்ராக்டிசஸ் எப்பயும் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு இன்டர்வியூவில் அது வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஓகே, அண்ட் லாஸ்ட்லி வி ஹாவ் public int get pickup time. Okay, return pickup time. ஓகே, ஸோ இப்போ வந்து கெட்டர் மெத்தட்ஸ் எல்லாத்துக்கும் எழுதிட்டோம் அண்ட் கன்ஸ்ட்ரக்டாரும் எழுதிட்டோம். கஸ்டமர் கிளாஸ் இப்போதைக்கு இவ்வளோ தான் போதும். நெக்ஸ்ட் வந்து நம்ம அடுத்து என்ன கிளாஸ் இருக்குது, டாக்ஸி கிளாஸ் இருக்குது. டாக்ஸி கிளாஸ் கிரியேட் பண்ணலாம். பட் டாக்ஸியில் என்னன்னா டாக்ஸிக்கு வந்து புக்கிங் வந்து தேவை. பிகாஸ் ஒரு புக்கிங் லிஸ்ட் வைப்போம். அதனால நம்ம முதல்ல புக்கிங் கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிடலாம். ஓகே, நான் இப்போ இங்கே வந்து அந்த எழுதின டேப்லெட்டில் இருக்கிற அந்த கிளாஸ் டயக்ராமை தான் பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் சப்போஸ் ஃபாலோ அலாங் பண்ணுறீங்கன்னா நீங்களும் கிளாஸ் டயக்ராம் வரைஞ்சிருந்தீங்க அப்படின்னா அதை பார்த்து அப்படியே ஃபாலோ அலாங் பண்ணிக்கோங்க. ஸோ புக்கிங் அண்ட் இந்த புக்கிங் கிளாஸில் நம்மளுக்கு என்ன தேவை, முதல்ல வந்து புக்கிங் ஐடி தேவை. ஸோ இன்ட் புக்கிங் ஐடி அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். அண்ட் இதுலேயுமே நம்ம என்கேப்சுலேஷன் பண்ண தான் போகிறோம். ஸோ ப்ரைவேட்டாகவே வச்சுக்கலாம். ஸோ இன்ட் புக்கிங் ஐடி அண்ட் தென் ப்ரைவேட் ட்ராப் டைம் வந்து நம்மளுக்கு தேவை. ஸோ இன்ட் ட்ராப் டைம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். அப்புறம் ப்ரைவேட் இன்ட் அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுக்கிறேன். இந்த அமௌண்ட் வந்து இந்த பர்டிகுலர் புக்கிங்க்கு எவ்வளோ சார்ஜஸ் அப்படிங்கிறது தான் வந்து இந்த அமௌண்ட்டில் இருக்க போகுது. அப்புறம் புக்கிங்கில் தேவையான மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வந்து கஸ்டமர் ஆப்ஜெக்டே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு கஸ்டமர் ஆப்ஜெக்ட் இங்கே வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டா டைப் வில் பி கஸ்டமர் அண்ட் இங்கே கஸ்டமர் அப்படிங்கிற பேர்லேயே வந்து இருக்கட்டும். ஓகே, திஸ் இஸ் கால்ட் அஸ் அக்ரிகேஷன். இன்னொரு கிளாஸோட ஆப்ஜெக்டை நீங்கள் இங்கே ஒரு டேட்டா மெம்பர் மாதிரி ஸ்டோர் பண்ணுறது அக்ரிகேஷன். ஸோ அகைன் ஊப்ஸ் கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா தீஸ் திங்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டிங்டிவாக தோணும். யூ வில் பி டூயிங் திஸ் குட். ஓகே, இப்போ என்னன்னா இதுக்கும் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து கிரியேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ புக்கிங் கன்ஸ்ட்ரக்டர், ஸோ இன்ட் ஐடி கமா இன்ட் ட்ராப் டைம் கமா இன்ட் அமௌண்ட் கமா கஸ்டமர். ஓகே, ஸோ அந்த ஆப்ஜெக்டை வாங்கி அப்படியே இங்கே அசைன் பண்ணிக்க போகுது. ஸோ இப்போ திஸ் டாட் புக்கிங் ஐடி இஸ் ஈக்குவல் டு ஐடி, திஸ் டாட் ட்ராப் டைம் இஸ் ஈக்குவல் டு ட்ராப் டைம், திஸ் டாட் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட். அதே மாதிரி திஸ் டாட் கஸ்டமர் இஸ் ஈக்குவல் டு கஸ்டமர். ஓகே, ஸோ இட்ஸ் அ பேசிக் கன்ஸ்ட்ரக்டர். எல்லாத்தையும் ஆர்குமெண்ட் வாங்கி அசைன் பண்ணுது, அவ்வளோதான். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் இஸ் டன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதே மாதிரி இங்கே எல்லாம் ப்ரைவேட்டாக இருக்கிறதுனால இதுக்கும் வந்து கெட்டர் மெத்தட்ஸ் வந்து நம்ம எழுதிக்கலாம். ஓகே, ஸோ பப்ளிக் இன்ட் கெட் புக்கிங் ஐடி and all this is going to do is return your booking ID. okay, so அதே மாதிரி public int get drop time. ஸோ இப்போ வந்து சில பேருக்கு வந்து கேள்வி வரும், ஊப்ஸ் இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா அவங்களுக்கு தோணும் நீங்கள் இதை ப்ரைவேட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு கெட்டர் மெத்தட் கொடுக்கறதுக்கு இதை பப்ளிக்காகவே வச்சுட்டு போயிடலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து கெட்டர் மெத்தட் மட்டும் தான் கொடுக்குறேன். ஸோ ஐ எம் ஜஸ்ட் கிவிங் யூ ஆக்சஸ் டு ரீட் தீஸ் ஆட்ரிபியூட்ஸ். உங்களால் இதெல்லாம் வாசிக்க முடியும், ரீட் பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். பட் இதை இதோட வேல்யூவையும் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ புக்கிங் ஐடி உங்களால் சேஞ்ச் பண்ண முடியுமா, ட்ராப் டைமோ அமௌண்ட்டே சேஞ்ச் பண்ண முடியுமா, முடியாது. பிகாஸ் இது எல்லாமே ப்ரைவேட். ஸோ புக்கிங் கிளாஸ்க்கு மட்டும் தான் ஆக்சஸ் வந்து இருக்கும். இந்த பப்ளிக்காக நம்ம கொடுக்குற மெத்தட்ஸ் எல்லாம் கெட்டர் மெத்தட்ஸ் வந்து இது உங்களுக்கு வேல்யூ ரிட்டர்ன் மட்டும் தான் பண்ணுமே தவிர இது யூஸ் பண்ணி உங்களால் வேல்யூவை மியூட்டேட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுறோம். என்கேப்சுலேஷன் கான்செப்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு நோ சம்திங் தட் யூ ஆல்ரெடி நோ. ஓகே, ஸோ ரிட்டர்ன் அமௌண்ட். ஓகே, அண்ட் லாஸ்ட்லி கஸ்டமரும் வாங்குற மாதிரி இது பண்ணி வச்சுக்கலாம்.
ஸோ கஸ்டமர் கிளாஸை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு கெட் கஸ்டமர், ஸோ that will return customer. ஓகே, ஸோ இதுலேயும் வந்து கெட்டர் மெத்தட்ஸ் வந்து எழுதிட்டோம் அண்ட் கன்ஸ்ட்ரக்டாரும் எழுதிட்டோம். தட் இஸ் ஃபைன். இப்போ இது இல்லாமல் புக்கிங் கிளாஸில் கண்டிப்பாக கொஞ்சம் மெத்தட்ஸ் எழுத வேண்டியது வரும். பட் ஐ ஹாவன்ட் தாட் ஆஃப் இட் எட். அது நம்ம அதை எழுதுறப்ப இன்னும் நம்ம எழுதிக்கலாம். இப்போ நம்ம வந்து கஸ்டமர் புக்கிங் எழுதிட்டோமா, அடுத்து வந்து நம்ம டாக்ஸி கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ டாக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். அண்ட் இந்த டாக்ஸி கிளாஸில் ஆப்வியஸ்லி முதல்ல ஐடி இருக்கும். ஸோ ப்ரைவேட் இன்ட் ஐடி. ஓகே, டாக்ஸி ஐடினே வச்சுக்கிறேன். டாக்ஸி ஐடி கேமல் கேஸ் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி ப்ரைவேட் கரண்ட் ஸ்பாட் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணணும். ஸோ கேர் கரண்ட் ஸ்பாட் அப்படின்னு வச்சுக்கிறேன். அதே மாதிரி அடுத்து ப்ரைவேட் ஃப்ரீ டைம் ஸ்டோர் பண்ணணும். ஸோ ஃப்ரீ டைம் வந்து இன்டீஜரில் தான் இருக்க போகுது. ஸோ ஃப்ரீ டைம் பார்த்துட்டு தான் வந்து இந்த டாக்ஸி உங்களால் அலோகேட் பண்ண முடியுமா இல்லையான்னு நீங்கள் சூஸ் பண்ணவே முடியும். நெக்ஸ்ட் வந்து ஏர்னிங்ஸ் வேணும். ஸோ ஏர்னிங்ஸ் வந்து ப்ரைவேட் இன்ட் ஏர்னிங்ஸ். அகெயின் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஆப்வியஸாக தெரியலாம். ஸோ மேபி கொஞ்சம் ஸ்பீடனப் பண்ணி வேணால் பாருங்கள். பட் ஐ வாண்டட் டு டூ திஸ் லைவ். ஏன்னா நான் ஆல்ரெடி கொஞ்சம் பேர் வந்து சும்மா இருக்கிற கூட எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்காங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தட். அதுக்காக தான். ஸோ யா, நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா, அந்த புக்கிங்ஸை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணணும். ஒரு டாக்ஸிக்கும் அந்த டாக்ஸியில் இருக்கிற எல்லா புக்கிங்கையும் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது இஸ் நெசசரி. ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம கிளாஸ் டயக்ராம் எழுதுறப்ப இங்கே வந்து நான் ஆல்ரெடி போட்டது வந்து இந்த புக்கிங்ஸை வந்து ஒரு லிஸ்ட்டாக நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணுங்கிறது தான். ஓகே, ஸோ அப்போ அதை வந்து நம்ம பண்ணலாம். ப்ரைவேட் இட் வில் பி எ லிஸ்ட். ஸோ நான் வந்து கலெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தான் இம்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ லிஸ்ட்டில் வந்து புக்கிங் கிளாஸோட ஆப்ஜெக்டை நான் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இதில் வந்து புக்கிங்ஸ் அப்படிங்கிற பேர் வந்து நான் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இட் வில் பி அ லிஸ்ட் ஆஃப் புக்கிங்ஸ். சரியா? சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு கன்ஸ்ட்ரக்டார் முதல்ல கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இதுக்கும் வந்து கெட்டர் மெத்தட்ஸ் எழுதலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கன்ஸ்ட்ரக்டார் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ டாக்ஸி இட் வில் கெட் ஐடி கமா கேர் சி ஸ்பாட்னு வச்சுக்கிறேன். கமா இன்ட் எஃப் டைம் கமா இன்ட் earnings கமா ஆக்சுவலி இப்போ எழுத ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் எனக்கே தோணுது, இதெல்லாம் வந்து டாக்ஸியோட கன்ஸ்ட்ரக்டாரில் வாங்க வேண்டாம். பிகாஸ் இது எல்லாமே நம்மளே டிசைட் பண்ணுற விஷயங்கள் தான். நம்ம வந்து டாக்ஸியோட ஐடி மட்டும் வாங்கிப்போம். வாங்கிட்டு மிச்சத்தெல்லாம் நம்மளே வந்து எழுதிடலாம். ஓகே, யா, ஐ திங்க் அதுதான் பெட்டர். ஏன்னா இப்போ திஸ் டாட் ஐடி திஸ் டாட் டாக்ஸி ஐடி வந்து ஐடின்னு வச்சுக்கலாம். ஓகே, அண்ட் தென் இப்போ கரண்ட் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா எல்லா டாக்ஸியும் ஸ்டார்ட் ஆக போகிறது சேம் ஸ்பாட் தான், நம்மளுக்கே தெரியும். கரண்ட் ஸ்பாட் வந்து ஏ அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஐயோ, இந்த இது எப்போ பாரு எனக்கு இந்த கீபோர்டு இந்த லாங்குவேஜில் பிரச்சனை இருக்குது. யாரோ அந்த விண்டோஸில் சொல்கிற மாதிரி டைமுக்கு கீழே இருக்கிறத மாற்றி பாருங்க அப்படின்னாங்க. இது மேக்ஓஎஸ்ஸு, ஸோ அந்த ஆப்ஷன் இல்லை. ஐவ் ட்ரைட் சேஞ்சிங் இட், பட் இது கரெக்டான ஃபார்மேட்டில் தான் இருக்குது. இந்த வேற ஒரு ப்ளூடூத் கீபோர்டு, அதனாலயா இருக்கான்னு தெரியல. ஓகே, ஃபைன். ஸோ கரண்ட் ஸ்பாட் வந்து ஏ. அதுக்கப்புறம் ஃப்ரீ டைம் வந்து நம்ம இனிஷியலாக வந்து 0 அப்படின்னே வச்சுப்போம். ஓகே, ஐ வில் டெல் யூ ஒய் இது 0 அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன்னு சொல்லிட்டு. பிகாஸ் இந்த ஃப்ரீ டைம் வச்சு நம்ம ஒரு கால்குலேஷன் பண்ணுவோம். ஸோ அதுக்காக தான், அது நான் அப்புறம் சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஏர்னிங்ஸ். ஸோ திஸ் டாட் ஏர்னிங்ஸ் வந்து டிஃபால்ட்டாக 0 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கட்டும். அண்ட் புக்கிங்ஸ் வந்து டிஃபால்ட்டாக இட் கேன் ஜஸ்ட் பி நல். ஓகே, ஃபைன். ஐ ஹோப் திஸ் இஸ் இனஃப் ஃபார் திஸ் கன்ஸ்ட்ரக்டர். இப்போ வந்து கெட்டர் மெத்தட்ஸ் மட்டும் இதுக்கு எழுதிடலாம். ஸோ பப்ளிக் இன்ட்
get taxi id, yes. So that will return taxi id. நான் இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணாததுக்கான காரணம் வந்து நம்ம ரிப்பீட்டேட்டிவான ஒர்க் தான் பண்ணுறோம். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபீல் ஃப்ரீ டு கமெண்ட். ஸோ கெட் கரண்ட் ஸ்பாட்டு, அதில் வந்து ரிட்டர்ன் கரண்ட் ஸ்பாட் கொடுத்துடலாம். and then public int free time, get free time. இது வந்து ஃப்ரீ டைமை ரிட்டர்ன் பண்ண போகுது. அதே மாதிரி get earnings, return earnings. public. இப்போ இதில் தான் நம்ம யோசிக்கணும். புக்கிங்ஸை ரிட்டர்ன் பண்ணோன்னா அப்போ அது வந்து இட் வில் பி எ லிஸ்ட் ஆஃப் புக்கிங்ஸ் தான். அந்த ரிட்டர்ன் டைப் வந்து இட் வில் பி எ லிஸ்ட் ஆஃப் புக்கிங் அண்ட் கெட் புக்கிங்ஸ்னு பேர் வச்சுக்கலாம். இது ஆக்சுவலி நம்மளுக்கு தேவைப்படும் நினைக்கிறேன். ஆமாம், பிரிண்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படும் தான் நினைக்கிறேன் புக்கிங்ஸ். எஸ். ஸோ ரிட்டர்ன் புக்கிங்ஸ்னு வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டாரும் எழுதியாச்சு, இதுவும் எழுதியாச்சு. ஓகே ஃபைன். இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த புக்கிங் சிஸ்டம் எழுதணும். பட் புக்கிங் சிஸ்டம் வந்து அப்புறமா எழுதலாம். அதுக்கு முன்னாடி வந்து சில மெத்தட்ஸ் வந்து நம்ம எழுதிக்கலாம். லைக் நான் இங்கே வந்து ஆல்ரெடி கிளாஸ் டயக்ராமில் என்ன போட்டு வச்சுருக்கேன்னா இஸ் ஃப்ரீ அண்ட் அசைன் புக்கிங்ஸ் ரெண்டு மெத்தட்ஸ் வந்து நம்ம டாக்ஸிக்குள்ளே வச்சுருக்கிறோம். ஸோ அந்த ரெண்டு மெத்தட்ஸையும் முதல்ல டிஃபைன் பண்ணிடுவோமா. ஸோ இந்த இஸ் ஃப்ரீ அப்படின்னா இந்த டைமில் இந்த ஸ்பாட்டுக்கு இந்த டாக்ஸி வந்து ஃப்ரீயாக இருக்குதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும் இல்லையா. ஸோ அது வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணும், இது வந்து பூலியன் ரிட்டர்ன் பண்ணால் போதும். ஸோ பப்ளிக் பூலியன் ரிட்டர்ன் டைப்பில் இஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் எழுதுகிறேன். அண்ட் இது ஆர்குமெண்ட்டாக என்னெல்லாம் வாங்கணும் அப்படின்னா அது வந்து பிக்கப் பாயிண்ட் வாங்கணும், பிக்கப் டைம் வாங்கணும். ரெண்டுத்தையும் வாங்கிட்டு தான் இந்த டாக்ஸி அந்த டைமில் ஃப்ரீயாக இருக்குதான்னு சொல்லி பார்க்க முடியும். ஸோ கேர் பிக்கப் கமா இன்ட் பிக்கப் டைம். ஓகே சரி. இப்போ இது ஃப்ரீயாக இருக்குதா இல்லையாங்கிறத நீங்கள் எப்படி செக் பண்ணுவீங்கன்னா இதில் வந்து ரெண்டு விஷயம் இருக்குது. ஓகே, நான் வந்து முதல்ல இதை வரைஞ்சி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நம்ம கோட் பண்ணலாம். அப்போ தான் உங்களுக்கு கூட கொஞ்சம் பெட்டராக புரியும். இப்போ வந்து என்னோட டாக்ஸி வந்து பாயிண்ட் ஏல இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். ஓகே, பாயிண்ட் ஏல இருக்குது. அண்ட் என்னோட பிக்கப் பாயிண்ட், அதாவது இப்போ வந்து கரண்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்கோமா. இந்த கரண்ட் ஸ்பாட் வந்து எனக்கு வந்து ஏ. ஓகேவா. என்னோட பிக்கப் ஸ்பாட் இருக்கு இல்லையா, அந்த பிக்கப் ஸ்பாட் வந்து பின்னு இருக்குது. அண்ட் நான் வந்து பிக்கு 10 மணிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ பிக்கு வந்து நான் 10 மணிக்கு போகணும். அண்ட் என்னோட ஃப்ரீ டைம் என்ன அப்படிங்கிறதையும் நான் வந்து நோட் பண்ணி வச்சுருப்பேன். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃப்ரீ டைம் அப்படிங்கிற இன்னொரு ஆஸ்பெக்டும் இருக்குது. சரி, இப்போ வந்து என்னோட ஃப்ரீ டைமை வந்து நான் இனிஷியலாக 0 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஸோ வந்து 0 அப்படின்னு இருந்துச்சுன்னா என்னென்னா எப்பயுமே ஃப்ரீ அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இப்போ என்னோட கரண்ட் ஸ்பாட் ஏ, என்னோட பிக்கப் ஸ்பாட் பி அப்படின்னா என்னால் 10 மணிக்கு அங்கே போக முடியும். ஸோ லெட் அஸ் சே திஸ் இஸ் மை டாக்ஸி அண்ட் திஸ் டாக்ஸி கேன் கோ ஃப்ரம் ஏ டு பி அட் 10 PM போயிடுது. ஓகே, இப்போ சப்போஸ் ஹைப்போதெட்டிக்லி ஸ்பீக்கிங் எனக்கு வந்து பிக்கப் பாயிண்ட் டியில் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். ஓகே, இப்போ நான் வந்து ஏலேருந்து பிக்கு வந்திருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ டு பிக்கு கஸ்டமர் 1 வராங்க, 9 மணிக்கு பிக்கப் டைம். ஓகே, ஸோ அப்போ என் டாக்ஸியோட ஃப்ரீ டைம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10 மணி. ஓகே, மை ஃப்ரீ டைம் இஸ் 10 மணி. எதனால் அப்படின்னா 9 மணிக்கு ஏ பாயிண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணாதான் என்னால் பி பாயிண்ட்டுக்கு வர முடியும். ஸோ 10 மணிக்கு தான் நான் வந்து ஃப்ரீ ஆகிறேன். இந்த டாக்ஸியோட ஃப்ரீ டைம் வந்து 10 மணி. இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா இந்த டி அப்படிங்கிற பாயிண்ட்டில் நம்மளுக்கு ஒரு பிக்கப் இருக்குது. ஓகே, டியில் பிக்கப் பண்ணி சியில் ட்ராப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். இது பிக்கப்பு, இது ட்ராப்பு. டியில் பிக்கப் பண்ணி சியில் ட்ராப் பண்ணணும். டைம் எத்தனை மணிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 மணி அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ 11 மணிக்கு டியில் பிக்கப் பண்ணணும்.
இந்த டாக்ஸியால, அதாவது டாக்ஸி 1ஆல இதை பண்ண முடியுமா அப்படிங்கிறத நீங்க கால்குலேட் பண்ணணும். ஓகே, இந்த டாக்ஸி வந்து ஃப்ரீ டைம் பார்த்தீங்க அப்படின்னா 10 மணிக்கு ஃப்ரீ ஆயிருது. இந்த பிக்கப்பு 11 மணிக்கு இருக்கு. ஸோ இப்போ 10 மணிக்கே ஃப்ரீ ஆயிடுறான்ல, அப்போ 11 மணிக்கு இவனால போயிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா அங்கதான் சிக்கலே இருக்கு. இவன் 10 மணிக்கு ஃப்ரீ ஆகிற டைம் எந்த பாயிண்ட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி அப்படிங்கிற பாயிண்ட்ல, பட் நம்மளோட பிக்கப்பு டிங்கிற பாயிண்ட்ல. ஸோ இப்போ இங்க இருந்து இங்க டிராவல் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இங்க இருந்து இங்க டிராவல் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இங்க ஒரு 1 hour பிளஸ் இங்க ஒரு 1 hour ஆகும். ஓகேயா? ஸோ ஆக மொத்தம் டிராவல் டைம் 2 மணி நேரம் ஆகும். இவன் ஃப்ரீ ஆகிறதோ 10 மணி பிளஸ் டிராவல் டைம் 2 மணி நேரம் போட்டீங்க அப்படின்னா 12 மணி ஆயிடுது. ஸோ அப்போ 12 மணி இஸ் கிரேட்டர் தேன் உங்களோட பிக்கப் டைமான 11 மணி. ஸோ இந்த இதால இது இஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபால்ஸு. ஸோ இப்போ இதை தான் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். அதாவது என்னோட ஃப்ரீ டைம் எத்தனை மணி? ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ல வந்து நம்மளோட ஃப்ரீ டைம் வந்து 10 மணின்னு இருந்துச்சு. ஓகே, அண்ட் இங்க இருந்து என்னோட கரண்ட் ஸ்பாட்ல இருந்து உங்களோட பிக்கப் பாயிண்ட்டுக்கு போறதுக்கான டிராவல் டைம் எவ்வளோ நேரம் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த டிராவல் டைம் வந்து இந்த இடத்துல 2 hours இருக்குது. என்னோட ஃப்ரீ டைம் வந்து 10 மணி. ஸோ 10 மணில இருந்து 2 மணி நேரத்தை கூட்டினா அதோட வேல்யூ 12ன்னு ஆகுது. அந்த 12 அது வந்து உங்களுக்கு கம்மியா இருந்துச்சுன்னா, இஃப் தட் ஃப்ரீ டைம் பிளஸ் டிராவல் டைம் இஸ் லெஸ் தேன் யுவர் பிக்கப் டைம், என்னால் அதை பிக்கப் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா என்னால் பிக்கப் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதுதான் வந்து நம்ம இங்கே யோசிக்கிறோம். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 மணின்னு வருது. 12 மணி இஸ் கிரேட்டர் தென் 11 மணி. அவங்களுக்கு 11 மணிக்கு பிக்கப் பண்ணணும், பட் நாங்கள் போய் சேரவே 12 மணி ஆயிரும். அப்போ நான் ஃப்ரீயா இருக்கேன்னு சொல்ல முடியுமா? இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ இதுதான் வந்து லாஜிக். ஸோ இப்போ இந்த ஃப்ரீ டைமை எழுதலாம். ஓகே, திஸ் இஸ் ஆக்சுவலி குவைட் சிம்பிள். ஸோ இப்போ முதல்ல நீங்கள் என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட டிராவல் டைமை கால்குலேட் பண்ணணும். பிகாஸ் ஃப்ரீ டைம் வந்து ஆல்ரெடி இங்கே நம்ம ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிட்டோம். ஸோ டிராவல் டைமை கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ டிராவல் டைமை கால்குலேட் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணணும்? முதல்ல டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து இன்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுக்கிறேன். டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னோட பிக்கப் பாயிண்ட்டுக்கும் என்னோட கரண்ட் ஸ்பாட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் வந்து என்னோட டிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ அது இன்டூ கிலோமீட்டர்ஸ் கணக்கில் போட்டிங்கன்னா டிஸ்டன்ஸ்னு வரும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன எடுக்கிறேன்? என்னோட பிக்கப் எடுத்துக்கிறேன். அதில் இருந்து என்னோட கரண்ட் ஸ்பாட்டை சப்ட்ராக்ட் பண்ணுறேன். இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே கேரக்டர்ஸ். ஸோ கேரக்டர்ஸை ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா எஸ், முடியும். பிகாஸ் அது அண்டர்லைங்காக அது வந்து யூனிகோடில் தானே இருக்குது. இப்போ ஜாவான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா யூனிகோட் இருக்குது, நீங்கள் C++ எடுத்தீங்கன்னா ஆஸ்கி இருக்குது. ஸோ அண்டர்லைங்காக இருக்கிற அந்த இன்டீஜர் வேல்யூவை அது சப்ட்ராக்ட் பண்ணும். ஸோ இப்போ இது ரெண்டும் நம்மளுக்கு சப்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னா அது நம்மளுக்கு ஒரு இன்டீஜர் வேல்யூவா மாறிடும். ஓகே, இப்போ எனக்கு வந்து பிக்கப் பாயிண்ட் வந்து டி, என்னோட கரண்ட் ஸ்பாட் வந்து பி. அப்போ நான் டி மைனஸ் பி அப்படின்னு சொல்லி போடுறேன். இப்போ டி மைனஸ் பி அப்படின்னா அது இன்டர்னலாக அதோட யூனிகோடு என்னவா இருந்தாலும் அது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணுறப்ப 2 அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ஆன்சராக வரும். பிகாஸ் டியோட இது பார்த்தீங்கன்னா ஏங்கிறது 65, அப்போ 66, 67, 68 தான் வந்து டி. ஓகே, 68 மைனஸ் 66 அப்படிங்கிற மாதிரி போடும். ஸோ 68 மைனஸ் 66 அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 அப்படின்னு வந்துடும். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் வந்து 2 அப்படின்னு இருக்கும். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து 2 அப்படின்னா ஒரு 2 யூனிட்ஸுங்கிற மாதிரி அது இன்ட்டு 15 கிலோமீட்டர்ஸ் இன்ட்டு 15 போட்டிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் கிடைக்கும். பட் நம்மளுக்கு அது தேவையில்லை. ஒரு யூனிட் ட்ராவல் பண்ணுறதுக்கு 1 hourன்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரியும். B to C ட்ராவல் பண்ணனா 1 hour. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்? இந்த டேரெக்டாக டைம்னே எழுதிக்கிறேன். ஓகே, ஆர் ட்ராவல் டைம் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ ட்ராவல் டைம் என்னவா இருக்கும் அப்படின்னா பிக்கப் மைனஸ் கரண்ட் ஸ்பாட், அது என்னவோ அது எத்தனை யூனிட்ஸ் இருக்குதோ அவ்வளோ மணி நேரம் எனக்கு ட்ராவல் டைமாக ஆக போகுது. ஓகே, ஸோ இப்போ இது வந்து பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். பிகாஸ் இப்போ நான் டி மைனஸ் பி அப்படின்னு போடுறேன், அப்போ எனக்கு பாசிட்டிவாக வரும். பிகாஸ் டி இஸ் அ பிகர் கேரக்டர். ஆனால் இதே இது இப்போ நான் ஏல இருந்து பிக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்னோட பிக்கப் பாயிண்ட் வந்து ஏவா இருக்குது. என்னோட கரண்ட் ஸ்பாட் வந்து சப்போஸ் டியாவோ இல்லை வேறு ஏதோ ஒரு இருக்குது அப்படின்னா அது வந்து நெகட்டிவாக வந்துடும். ஸோ அந்த ட்ராவல் டைம் வந்து நெகட்டிவ் ஆயிடும், அந்த டிஸ்டன்ஸ் வந்து நெகட்டிவ் ஆகிடும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்? இதில் நெகட்டிவ் வந்து வேண்டாம், எனக்கு ஆப்சல்யூட் வேல்யூ வந்து வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக math.abs மெத்தடை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்து -2 இருந்தாலும் 2ன்னு தான் சொல்லுவோம், +2 இருந்தாலும் 2ன்னு தான் சொல்லுவோம். ஸோ பேசிக்லி டிஸ்டன்ஸுங்கிறது பாசிட்டிவ்ல தானே இருக்க போகுது. ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் ஸ்கேலார் குவான்டிட்டின்னு சொல்லுவோம்ல, அது இட் டசன்ட் ஹாவ் டிரெக்ஷன், இட் இஸ் ஜஸ்ட் இவ்வளோ டிஸ்டன்ஸ், இவ்வளோ தூரம் அப்படிங்கிறது தான் சொல்ல போகுது. ஸோ A to Bன்னு யோசிச்சாலும் B to Aன்னு யோசிச்சாலும் உங்களுக்கு டிஸ்டன்ஸுங்கிறது 15 கிலோமீட்டர் தான். ஸோ நம்ம math.abs போட்டு போடுறோம். ஓகே, ஸோ நம்மளுக்கு இது வந்து டேரெக்டாக ட்ராவல் டைமாக கிடைச்சிருது. பிகாஸ் ஒரு யூனிட் டிஸ்டன்ஸு 1 hour ட்ராவல் டைம். நீங்கள் இல்லை அப்படின்னா இங்கே இன்ட்டு 1 போடணும், பட் இன்ட்டு 1 போடுறதுல அர்த்தம் இல்லைங்கிறதுனால நான் அப்படியே விட்டுறேன். ஸோ ட்ராவல் டைம் நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம்.
இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்னோட ஃப்ரீ டைம் ப்ளஸ் என்னோட ட்ராவல் டைம் வந்து அவங்க பிக்கப் டைமோட கம்மியாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃப்ரீ டைம் எடுத்துக்கிட்டு அதோட என் ட்ராவல் டைமை ஆட் பண்ணுறேன். ஸோ ஃப்ரீ டைம் ப்ளஸ் ட்ராவல் டைம் இது வந்து லெஸ் தென் பிக்கப்பாக இருக்குதான்னு சொல்லி செக் பண்ண நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு இஃப் கண்டிஷன் எழுதுறேன். நீங்கள் இது போடாமல் டேரெக்டாக ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்லேயே கூட போடலாம். பட் ஜஸ்ட் டு மேக் இட் சிம்பிள் ஐ எம் யூசிங் இஃப் கண்டிஷன். ஸோ ஃப்ரீ டைம் ப்ளஸ் ட்ராவல் டைம் if it is less than or equal to pickup time, less than or equal to pickup time இருந்துச்சு அப்படின்னா நீங்க இங்க ரிட்டர்ன் ட்ரூ அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். நான் அந்த டைம்ல ஃப்ரீயா இருக்கேன். இல்லை அப்படின்னா ரிட்டர்ன் ஃபால்ஸ் கொடுக்கலாம். ஓகே, இந்த இடத்துல நீங்க எல்ஸ் போட்டு எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவசியம் இல்லை. பிகாஸ் ட்ரூவா இருந்துச்சுன்னா இங்கே வெளியே ரிட்டர்ன் ஆயிரும். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வர போறது இல்லை. ஃபால்ஸா இருக்கிறப்ப மட்டும் தான் இங்க வரும். ஓகே, ஸோ யா இஃப் கேன் பி சிம்பிளிஃபைட் அதுதான் சொல்லுது. இஃபை வந்து சிம்பிளிஃபை பண்ணி ஒரே லைனாக நீங்கள் வேணும்னா எழுதிக்கலாம். பட் நான் வந்து கொஞ்சம் ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக இந்த மாதிரி எழுதுறேன். நீங்கள் ரிட்டர்ன் ஆஃப் அப்படின்னு போட்டு இந்த கண்டிஷன் எழுதுனீங்கனாலே அது வந்து உங்களுக்கு கரெக்டாக தான் வரும். ஓகே, இஃப் யூ வாண்ட் டு யூ கேன் டூ தட். ஓகே, ஸோ இதுதான் வந்து இஸ் ஃப்ரீ அப்படிங்கிற மெத்தட். என்னோட கரண்ட் ஸ்பாட், அதாவது என் கரண்ட் ஸ்பாட்ல இருந்து பிக்கப் பாயிண்ட்டுக்கு போகணும். இந்த ஃப்ரீ டைம்ல இருந்து டிராவல் டைமை ஆட் பண்ணீங்க அப்படின்னா அந்த டைமுக்குள்ள பிக்கப் டைமுக்குள்ள என்னால் போயிட முடியுமாங்கிறத பார்த்துட்டு இஸ் ஃப்ரீ அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் ஒன் மெத்தட் ஃபார் த டாக்ஸி கிளாஸ். இது இல்லாமல் இன்னொரு மெத்தட் வந்து நம்ம எழுதி வச்சிருப்போமே, இருங்க என்னன்னு பார்க்குறேன். அசைன் புக்கிங்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லி எழுதியிருக்கேன். ஸோ அந்த அசைன் புக்கிங்ஸை நம்ம பண்ணி பார்க்கணும். ஓகே, ஸோ அசைன் புக்கிங்ஸ் வந்து பேசிக்லி ஒரு புக்கிங் வருது அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த லிஸ்ட்டில் அந்த புக்கிங்கை நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான் உங்களுக்கு வேலை. அதில் வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ பப்ளிக் அது வாய்டே போட்டுக்கலாம். இட் டசன்ட் ஹாவ் டு ரிட்டர்ன் எனி திங். அசைன் புக்கிங்ஸ் அண்ட் இட் வில் ரிசீவ் அ புக்கிங் ஆப்ஜெக்டை வந்து வாங்கும். புக்கிங் பி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அண்ட் இதை வாங்கிட்டு இந்த புக்கிங்ஸில் அது ஆட் மட்டும் தான் பண்ண போகுது. ஸோ புக்கிங்ஸ் டாட் ஆட் ஆஃப் ஒரு நார்மல் அரே லிஸ்ட்டில் எப்படி நீங்கள் ஆட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி வந்து ஆட் பண்ண போகுது. புக்கிங்ஸ் டாட் ஆட் ஆஃப் பி. இப்போ என்னன்னா இந்த அரே லிஸ்ட்டை வந்து நம்ம இன்ஸ்டான்ஷியேட் பண்ணவே இல்லை எங்கேயுமே, சும்மா இங்கே இது மட்டும் தான் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் இங்கே உள்ள வந்து ஈக்குவல் டு நல்லுன்னு கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஈக்குவல் டு நல் கொடுக்கறதுக்கு பதிலாக நியூ அரே லிஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ ஒரு அரே லிஸ்ட் கிரியேட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்து அசைன் புக்கிங்ஸ் மூலமாக உள்ள ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ அசைன் புக்கிங்ஸும் எழுதிட்டோம். ஐ திங்க் இதோட டாக்ஸி கிளாஸுக்கு நம்மளுக்கு தேவையானதெல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இவன் இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து கஸ்டமரும் டாக்ஸி ரெண்டும் எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இந்த புக்கிங் கிளாஸ்க்கு போகலாம். ஸோ புக்கிங்லேயும் வந்து நம்ம ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்டரும் எழுதிட்டோம். ஸோ இப்போ இது வரைக்கும் எழுதுனதெல்லாம் ஓகே. இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம அந்த ஹேண்டில் பண்ணுறதுக்குன்னு ஒரு கிளாஸ் வேணும்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த புக்கிங் சிஸ்டம் கிளாஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ புக்கிங் சிஸ்டம் அண்ட் இதுதான் வந்து நிறைய ஆப்ரேஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறது வந்து இதுதான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இதில் அந்த மற்ற விஷயங்கள்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வந்து டாக்ஸின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம், கஸ்டமர்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம், புக்கிங்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். பட் ஒரு டாக்ஸியை ஆக்சுவலாக நம்ம கிரியேட் பண்ணல, ஒரு டாக்ஸி ஆப்ஜெக்டை நம்ம கிரியேட் பண்ணல இல்லையா? ஸோ அந்த மாதிரியான வேலையெல்லாம் வந்து நம்ம இங்கே தான் வந்து பார்க்க போகிறோம். பிகாஸ் இந்த புக்கிங் சிஸ்டம்குள்ளே தான் வந்து ஆக்சுவலாக டாக்ஸிஸ் எல்லாமே ரிசைட் ஆக போகுது. ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ ஒரு ப்ரைவேட் ஒரு லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். இந்த லிஸ்ட் இஸ் கோயிங் டு பி அ லிஸ்ட் ஆஃப் டாக்ஸிஸ். ஓகே, இதுக்கு வந்து டாக்ஸிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனோவேட்டிவான நேமும் நான் வந்து வைக்கிறேன். ஓகே, இம்போர்ட் பண்ணிக்கலாம் லிஸ்ட்டை, இம்போர்ட் கிளாஸ். யா, ஸோ டாக்ஸிஸ் ஒன்று வச்சுருக்கோம். ஆக்சுவலி இதில் இன்னொன்று ஒன்று தேவை, பட் நான் அதை அப்புறமா சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து டாக்ஸிஸ் இருக்குதா அண்ட் ஒரு கன்ஸ்ட்ரக்டரும் வந்து கிரியேட் பண்ணிடலாம். ஸோ புக்கிங் சிஸ்டம் இதில் வந்து டாக்ஸி கவுண்ட் மட்டும் நம்ம வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ டாக்ஸி கவுண்ட் வாங்கிட்டு அத்தனை டாக்ஸியை நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அத்தனை டாக்ஸியை எப்படி நீங்கள் கிரியேட் பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு லூப்பை போட போகிறோம். ஸோ ஃபார் இன்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு 1, ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு போட்டுப்போம். ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டாக்ஸி கவுண்ட்டு ஐ ப்ளஸ் ப்ளஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து ஓகே தேர் இஸ் பீன் அ இஷ்யூ, இங்கே போடணும் காலிபிரேஸ். ஓகே சூப்பர். சரி, இப்போ வந்து நம்ம ஒரு எத்தனை டாக்ஸி வேணும் அப்படிங்கிறத ஆர்குமெண்ட்டாக வாங்குது இந்த கன்ஸ்ட்ரக்டர். வாங்கிட்டு அத்தனை டாக்ஸியை கிரியேட் பண்ணி இந்த டாக்ஸிஸுங்கிற லிஸ்ட்டில் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இன்ஸ்டான்ஷியேட் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துக்குள்ள ஒரு டாக்ஸியை வந்து கிரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ டாக்ஸி கிரியேட் பண்ணுறதுக்கு நான் டைரெக்டாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா
டாக்ஸிஸ் டாட் ஆட் ஆஃப் அப்படின்னு போட்டுட்டு இந்த இடத்துல நியூ டாக்ஸி அப்படின்னு சொல்லி போடுறேன். இதில் வந்து என்னோட ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்மளோட டாக்ஸி கன்ஸ்ட்ரக்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஐடி மட்டும் தான் வாங்குது, மிச்சது எல்லாத்தையும் வந்து டிஃபால்ட்டாகவே அசைன் பண்ணிக்குது. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஒரு டாக்ஸி ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிட்டு அந்த ஆப்ஜெக்டை இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன். ஓகே, பட் அதை வந்து ஒன் சிங்கிள் லைனாக எழுதிட்டேன். டாக்ஸிஸ் டாட் ஆட் ஆஃப் நியூ டாக்ஸி ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டேன். ஓகே, இது என்ன சொல்லுதுன்னு பார்ப்போமா? மே ப்ரொடியூஸ் நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன். ஓகே ஓகே ஓகே, மே ப்ரொடியூஸ் நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் எதனால சொல்கிறான்னா நம்ம வந்து அங்கே லிஸ்ட்டை வந்து இன்ஸ்டான்ஷியேட் பண்ணவே இல்லை. ஸோ இங்கே மேலே வந்து முதல்ல டாக்ஸிஸ் இஸ் ஈக்குவல் டு நியூ அரே லிஸ்ட்னு போட்டுக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் வி கேன் ஜஸ்ட் இன்சர்ட் டாக்ஸிஸ் இன்டு இட். ஓகே, ஐ திங்க் இவ்வளோதான் இந்த கன்ஸ்ட்ரக்டாருக்கு இவ்வளோதான் தேவை. அண்ட் கெட் டாக்ஸிஸ்ன்னு இதுக்கு ஒரு இதெல்லாம் வைக்க வேண்டாம். பிகாஸ் இந்த புக்கிங் ரிலேட்டடான எல்லா விஷயமே வந்து இந்த புக்கிங் சிஸ்டம் கிளாஸ்க்குள்ளே தான் நடக்க போகுது. இது வெளியே எங்கேயும் நம்ம கொண்டு போக போகிறது கிடையாது. ஸோ அதனால கெட்டர் மெத்தட் வந்து நான் எதுவும் இங்கே வந்து இதுக்காக வந்து கிரியேட் பண்ண போகிறது கிடையாது. இப்போ வந்து நம்ம ஆக்சுவலி இந்த புக்கிங் சிஸ்டமில் இருக்கிற சில மெத்தட்ஸ் வந்து எழுதலாம். இதில் தான் வந்து நம்ம இந்த ஃபேர் கால்குலேட் பண்ண போகிறது, எந்த டாக்ஸி அலோகேட் பண்ணணும்னு டிசைட் பண்ணுறது, புக்கிங்கை கிரியேட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து நம்ம இந்த கிளாஸில் தான் வந்து பண்ண போகிறோம். பிகாஸ் திஸ் இஸ் கோயிங் டு டை அப் ஆல் த கிளாஸஸ், கஸ்டமர், டாக்ஸி, புக்கிங் எல்லாத்தையும் வந்து இங்கே தான் வந்து நம்ம சேர்த்து டை அப் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதில் வந்து லெட் அஸ் ஸ்டார்ட் வித் சிம்பிள் கிளாஸஸ். ஸோ அது வந்து எதுனா சார்ஜஸ் கிளாஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த சார்ஜஸ் கால்குலேட் பண்ணுற லாஜிக் வந்து நம்ம முன்னாடியே வந்து பார்த்துருந்தோம். ஸோ அதுதான் வந்து நம்ம அங்கே அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து கால்குலேட் சார்ஜஸ் தானே, இப்போ வந்து இது இன்டீஜர் ரிட்டர்ன் பண்ணட்டும். ஓகே, ஸோ ஐ ரைட் ப்ரைவேட் இன்ட் கால்குலேட் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி போடுறேன். ஸோ இப்போ சார்ஜ் கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா பிக்கப் பாயிண்ட் தேவை, ட்ராப் பாயிண்ட் தேவை. இது ரெண்டுமே வந்து தேவை. இது ரெண்டுத்தை வச்சு தான் வந்து நம்ம சார்ஜ் கால்குலேட் பண்ண போகிறோம். இது தாண்டி டைமோ வேற ஏதோ வந்து நம்மளுக்கு தேவை இருக்காது. ஸோ இப்போ கேர் பிக்கப் எடுத்துக்கிறேன், கேர் ட்ராப். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஆர்குமெண்ட்டாக வாங்கிட்டு இதை வச்சு நம்ம வந்து சார்ஜஸ் கால்குலேட் பண்ணலாம். ஸோ சார்ஜ் கால்குலேட் பண்ணால் முதல்ல இத்தனை கிலோமீட்டர்ஸ் நம்மளுக்கு தேவை. பிகாஸ் அந்த லாஜிக்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 கிலோமீட்டர்ஸ்க்கு 100 ருபீஸ், அதுக்கப்புறம் 5 கிலோமீட்டர் 10 ருபீஸ்ன்னு. ஸோ முதல்ல டிஸ்டன்ஸை வந்து கிலோமீட்டர்ஸ்ல நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ கிரியேட் அ வேரியபிள் இன்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நம்ம முன்னாடி கிரியேட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரியே வந்து பண்ணலாம். ஸோ மேத் டாட் ஆப்ஸ் ஆஃப் இதில் நீங்கள் பிக்கப்பையும் ட்ராப்பையும் வந்து சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ண ட்ரை பண்ணோம்ல, அதே மாதிரி தான். ஸோ பிக்கப் மைனஸ் ட்ராப்னு போட்டுக்கலாம். ஸோ இது நம்மளுக்கு வந்து எத்தனை யூனிட்ஸ்னு கொடுக்க போகுது, இது இன்ட்டு 15 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஓகே, இன்ட்டு 15 அப்போ தான் வந்து நம்மளுக்கு கிலோமீட்டர்ஸ் கணக்கில் வந்து நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஸோ டிஸ்டன்ஸை வந்து நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நான் இன்ட்டு சார்ஜஸ்ன்னு ஒன்று வச்சுக்கிறேன். இன்ட் சார்ஜஸ் இஸ் ஈக்குவல் டு 100. ஓகே, பை டிஃபால்ட்டாக எதுக்காக 100ன்னு வைக்கிறேன்னா மினிமம் சார்ஜே வந்து நம்ம 100 வச்சுப்போங்கிறதுனால. அண்ட் மினிமம் சார்ஜிங் 100 வைக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், டிஸ்டன்ஸ்லேருந்து அந்த ஃபஸ்ட்டு 5 கிலோமீட்டர்ஸை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ் மைனஸ் இஸ் ஈக்குவல் டு 5 கிலோமீட்டர்ஸ். பிகாஸ் சார்ஜஸில் ஆல்ரெடி 100 நம்ம ஆட் பண்ணிட்டோம். ரிமைனிங் இருக்கிற டிஸ்டன்ஸ்க்கு நம்ம வந்து 10 ருபீஸ் மாதிரி ஆட் பண்ண போகிறோம். ஸோ சார்ஜஸ் இஸ் ஈக்குவல் டு சார்ஜஸ் ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டுனே போடலாம். சார்ஜஸ் ஈக்குவல் டு சார்ஜஸ் ப்ளஸ் டிஸ்டன்ஸ் இன்டூ 10 அப்படின்னு சொல்லி போடுறேன். ஸோ இது எதுக்காகனா அடுத்து இருக்கிற ஒரு கிலோமீட்டருக்கும் 10 ரூபாய் சார்ஜ் பண்ணுறோம். ஸோ டிஸ்டன்ஸ் இன்டூ 10 that will be added to the existing value of charges. ஓகே, ஸோ சார்ஜஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் இன்டூ 10 போட்டோமா, அவ்வளோதான். இப்போ இதை வந்து நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ ரிட்டர்ன் சார்ஜஸ். ஸோ இது நம்மளுக்கு என்ன பண்ண போகுது, சார்ஜஸ் எவ்வளோங்கிறத கால்குலேட் பண்ணிட்டு அதை ரிட்டர்ன் பண்ண போகுது. அதுதான் இந்த மெத்தடோட பர்பஸே, வேற எதுவுமே இது பண்ண போகிறது கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு மெத்தட் வந்து எழுத போகிறோம். இது என்ன அப்படின்னா ஃபைண்ட் டாக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட். ஸோ இப்போ இந்த ஃபைண்ட் டாக்ஸி மெத்தட் என்ன பண்ண போகுது, நம்மளோட கிரைட்டீரியாவுக்கு எந்த டாக்ஸி வந்து மோஸ்ட் சூட்டபிள் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ஃபைண்ட் டாக்ஸி அப்படிங்கிற மெத்தட். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து அதுகிட்ட பிக்கப் பாயிண்ட்டும் பிக்கப் டைமும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பிக்கப் பாயிண்ட்டுக்கு இந்த டைம்ல எந்த டாக்ஸியால வர முடியும் அப்படிங்கிறத இது கண்டுபிடிக்க போகுது. அதுதான் இதோட அப்ஜெக்டிவ். ஓகே, ஸோ இதை எப்படி பண்ணலாம்னு பார்த்துடலாமா. இந்த மெத்தட் வந்து ஒரு டாக்ஸியை கண்டுபிடிச்சு அந்த டாக்ஸியை ரிட்டர்ன் பண்ற மாதிரி இருக்கணும். பிகாஸ் நம்ம அடுத்து வந்து
அதை யூஸ் பண்ணி அதில் புக்கிங்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ அது அடுத்த போர்ஷன். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு ஃபைண்ட் த ரைட் டாக்ஸி ஃபார் யூ அண்ட் இட் வில் ரிட்டர்ன் தட். ஸோ இதோட ரிட்டர்ன் டைப் பார்த்தீங்க அப்படின்னா டாக்ஸி அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். டாக்ஸியை ரிட்டர்ன் பண்ண போது இதோட மெத்தடோட நேம் வந்து ஃபைண்ட் டாக்ஸி. இதில் நீங்கள் ஆர்குமெண்ட்டாக வாங்க வேண்டியது உங்களோட பிக்கப் பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் பிக்கப் டைமும் வேணும். ஓகே, ஸோ இதில் ஸ்பெல்லிங் தப்பு. பிக்கப் கமா பிக்கப் டைம், இது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு தேவை. பிக்கப் பாயிண்ட்டு பிக்கப் டைம் ரெண்டுமே தேவை. இதை வச்சு தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம் எந்த டாக்ஸி சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த டாக்ஸி எல்லாம் இந்த டைமுக்கு இந்த பிளேஸில் ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும் இல்லையா? ஸோ நம்ம இங்கே டாக்ஸி கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு மெத்தட் எழுதியிருப்போம், இஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மெத்தட் வந்து பிக்கப் பாயிண்ட்டு பிக்கப் டைம் வாங்கிட்டு இந்த பர்டிகுலர் டாக்ஸி அது வந்து ஃப்ரீயாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண போகுது. ஓகே, ஸோ இப்போ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்கிற ஃப்ரீ டாக்ஸிஸ் எல்லாத்தையுமே வந்து எடுக்க போகிறோம். ஓகே, வி ஆர் கோயிங் டு கெட் அ லிஸ்ட் ஆஃப் ஆல் த ஃப்ரீ டாக்ஸிஸ் அட் திஸ் பாயிண்ட் அட் திஸ் டைம். ஸோ அதை எடுத்ததுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம அதில் ஃபர்தர் ப்ராசஸிங் வந்து பண்ணலாம். ஸோ இப்போ ஃப்ரீ டாக்ஸி நான் வந்து ஒரு புது லிஸ்ட்டு வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃப்ரீ டாக்ஸிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் என்கிட்ட இருக்கிற எல்லா டாக்ஸியும் கோ த்ரூ பண்ணி அதில் எதெல்லாம் ஃப்ரீயாக இருக்குதோ அது எல்லாத்தையும் வந்து இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ண போகிறேன். அதுதான் வந்து நம்ம அப்ஜெக்டிவ். ஓகே, ஸோ இப்போ என்கிட்ட இருக்கிற எல்லா டாக்ஸியும் நான் கோ த்ரூ பண்ணணும். ஸோ நான் ஒரு ஃபார் ஈச் லூப் வந்து போடுறேன். ஸோ டாக்ஸி டி கோலன் டாக்ஸிஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். இதில் வந்து இந்த ஒரு டாக்ஸியும் வந்து ஃப்ரீயாக இருக்குதான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இஃப்ல டி டாட் இஸ் ஃப்ரீ அப்படிங்கிறத கால் பண்ணிவிட்டு நான் வந்து இங்கே ஆர்குமெண்ட்டாக வாங்கினா அதே பிக்கப் பாயிண்ட்டு பிக்கப் டைமையும் ஆர்குமெண்ட்டாக கொடுக்குறேன். அண்ட் அது ஃப்ரீயாக இருந்துச்சு அப்படின்னா ட்ரூ ரிட்டர்ன் பண்ண போது இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே வரும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம அதை வந்து ஃப்ரீ டாக்ஸிஸில் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரீ டாக்ஸிஸ் டாட் ஆட் ஆஃப் டீயை வந்து கொடுத்துக்கலாம். ஸோ டீயை வந்து ஒரு ஃப்ரீ டாக்ஸி அப்படின்னு சொல்லிடுறோம். அண்ட் இப்போ என்ன பிரச்சனைனா இதை வந்து நான் ஒரு அரே லிஸ்ட்டாக கொடுக்கல, சும்மா டிக்ளேர் மட்டும் பண்ணிட்டு விட்டேன். தட் இஸ் த ப்ராப்ளம். ஓகே, I think it is not an issue anymore. Okay, updated never queried. அது நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த லூப் என்ன பண்ணுது, என்கிட்ட இருக்கிற இங்கே டாக்ஸிஸ்ன்னு மேலே ஒரு லிஸ்ட் வச்சுருக்கோம்ல, ஸோ தட் இஸ் த கலெக்ஷன் ஆஃப் ஆல் டாக்ஸிஸ். ஸோ அந்த டாக்ஸிஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டை கோ த்ரூ பண்ணி அதில் எதெல்லாம் என்னோட பர்டிகுலர் ரெக்குயர்மெண்ட்ஸ், பிக்கப் பாயிண்ட் ஏ 9 o'clock அந்த மாதிரி அந்த ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஃப்ரீயாக இருக்குதோ அது எல்லாமே வந்து இந்த ஃப்ரீ டாக்ஸிஸுங்கிற லிஸ்ட்டில் நான் ஃபர்தராக ஆட் பண்ணுறேன். ஓகே, இந்த ஃப்ரீ டாக்ஸிஸ் லிஸ்ட்டில் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஃப்ரீ டாக்ஸிஸ் லிஸ்ட்டில் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, இந்த பாயிண்ட்டுக்கு இந்த டைமில் இத்தனை டாக்ஸியால் ஃப்ரீயாக வர முடியும் அப்படிங்கிறது தெரியுது. பட் இதில் இருக்கிறதுலையே எது வந்து லீஸ்ட் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஸோ இப்போ இந்த லிஸ்ட் ஆஃப் ஃப்ரீ டாக்ஸிஸில் எந்த டாக்ஸி எனக்கு க்ளோசஸ்ட் அப்படிங்கிறத நான் அகைன் வந்து செக் பண்ணணும். ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணுறேன், இந்த ஃப்ரீ டாக்ஸிஸை ஒரு தடவை ஃபுல்லாக இட்ரேட் பண்ணிவிட்டு இதில் இருக்கிறதுலே மினிமம் டிஸ்டன்ஸில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத நான் செக் பண்ணணும். ஓகே, ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணுறேன், முதல்ல மினிமம் டிஸ்டன்ஸ்னு ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த மினிமம் டிஸ்டன்ஸில் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு டாக்ஸியோட டிஸ்டன்ஸை முதல்ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃப்ரீ டாக்ஸிஸில் இருக்கிறதுல எது மினிமம் டிஸ்டன்ஸுங்கிறத தான் கண்டுபிடிக்கணும். ஸோ மினிமம் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃப்ரீ டாக்ஸிஸ் டாட் கெட் ஆஃப் 0 டாட் இதில் தான் டிஸ்டன்ஸே இருக்காதே. ஓகே, ஸோ அப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு டாக்ஸியோட டிஸ்டன்ஸே நான் வந்து கேல்குலேட் தான் பண்ணணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், மினிமம் டிஸ்டன்ஸை ஒரு பெரிய நம்பராக வச்சுக்கிறேன். ஓகே, இதில் நீங்கள் இல்லைனா இன்டீஜர் மேக்ஸிமம் வேல்யூ கூட கொடுக்கலாம். தட் இஸ் அப் டு யூ. இன்டீஜர் டாட் மேக்ஸ் வேல்யூ, யா அது கூட கொடுத்துக்கலாம், உங்களோட விருப்பம் தான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஃப்ரீ டாக்ஸிஸ் எல்லாத்தையும் இட்ரேட் பண்ணிவிட்டு இதில் இருக்கிறதுலே மினிமம் டிஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அகெயின் வந்து இதே மாதிரி ஒரு ஃபார் ஈச் லூப்பை வந்து போடுறேன். ஓகே, ஸோ த சேம் ஃபார் ஈச் லூப். இதில் வந்து நம்ம என்ன செக் பண்ணுறோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணுறோம். ஸோ டிஸ்டன்ஸ் எப்படி செக் பண்ணுவீங்க, இன்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு நம்ம இதுக்கு முன்னாடியே டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணியிருப்போம், அதே தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். எங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம்.
ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி த சேம் அப்ரோச். இதில் வந்து கரண்ட் ஸ்பாட்டுக்கு வந்து நீங்கள் என்ன போடணும் அப்படின்னா டி டாட் கரண்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும். ஓகே, ரீப்ளேஸ் வித் கெட்டர். ஆமாம், இது வேற கிளாஸுங்கிறதுனால கெட்டர் வச்சு நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா என்னோட இந்த இந்த ஃப்ரீ டாக்ஸின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வந்து நம்ம எடுத்துட்டோம் இல்லையா. ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து எந்த டாக்ஸிலாம் ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இதில் இருக்கிறதுலையே மினிமம் டிஸ்டன்ஸ் வந்து எந்த டாக்ஸிக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, மினிமம் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற டாக்ஸிஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு முதல்ல மினிமம் டிஸ்டன்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு இந்த டிஸ்டன்ஸ்ல எந்தெந்த டாக்ஸி எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுக்க போறோம். ஓகே, ஸோ வாட் இஸ் த மினிமம் டிஸ்டன்ஸ் தான் வந்து நம்ம இப்போ கண்டுபிடிக்க போறோம். ஸோ அதனால நான் வந்து மினிமம் டிஸ்டன்ஸ்னு ஒரு வேல்யூ வச்சுட்டு அதில் இன்டீஜர் மேக்ஸ் வேல்யூ வச்சுக்கிறேன். அண்ட் நான் வந்து இந்த டாக்ஸி லிஸ்ட்டை ஃபுல்லாக கோ த்ரூ பண்றேன். பண்ணிட்டு ஒரு டாக்ஸிக்கா டிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்றேன். ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிக்கப்ல இருந்து என்னோட கரண்ட் ஸ்பாட்டை சப்ட்ராக்ட் பண்றேன். இன்டூ 15 கிலோமீட்டர்ஸ் போட்டால் தான் உங்களுக்கு ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் கிடைக்கும். பட் நம்மளுக்கு அது தேவையில்லை, பிகாஸ் நம்ம சார்ஜஸ் கால்குலேட் பண்றப்ப மட்டும் தான் நம்மளுக்கு தேவை. நம்மளுக்கு இப்போ இந்த இடத்துல என்ன தேவைன்னா 1 யூனிட்ஸா 2 யூனிட்ஸ் அவேயா அது மட்டும் தெரிஞ்சாலே போதும். ஓகே, ஸோ நம்ம இதை மட்டும் போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணணும், மினிமம் டிஸ்டன்ஸ் இதையும் கம்பேர் பண்ணணும். இது ரெண்டுத்துல எது மினிமமாக இருக்கோ அதை மினிமம் டிஸ்டன்ஸ்ல ஸ்டோர் பண்ணணும். நீங்க இதுக்கு எய்தர் math.min யூஸ் பண்ணி அப்படி டேரக்டா அசைன் பண்ணீங்கன்னா அதுவும் ஓகே. இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு இஃப் கண்டிஷன் போட்டு பண்ணுறீங்கனாலும் ஓகே. இஃப் டிஸ்டன்ஸ் இஸ் லெஸ் தென் மினிமம் டிஸ்டன்ஸ், மினிமம் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ். ஓகே, யா ஃபைன். ஸோ இப்போ என்ன ஆகும்னா இந்த ஃபார் லூப் முடிச்சுட்டு வர்றப்ப இந்த மினிமம் டிஸ்டன்ஸுங்கிற வேரியபிளில் இருக்கிறதுலையே க்ளோசஸ்டாக இருக்கிற டாக்ஸிஸ் வந்து எந்த டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். ஓகே, பட் இதில் ஒரு டாக்ஸி தான் அந்த கேட்டகரியில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, பல டாக்ஸிஸ் இந்த கேட்டகரியில் இருக்கலாம். பிகாஸ் இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே. இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து பி அப்படிங்கிற பொசிஷனில் இருக்கேன். ஓகே, பி தான் என்னோட பிக்கப் பாயிண்ட்டு. இங்கே ஒரு டாக்ஸி இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். டாக்ஸி 1 இங்கே இருக்குது, இங்கே டாக்ஸி 2 இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். நான் வந்து இங்கே இருக்கேன். இப்போ எனக்கு இந்த டாக்ஸி வர்றதுக்கும் எனக்கு வந்து 1 hour தான் ஆகும், இந்த டாக்ஸி வர்றதுக்கும் எனக்கு வந்து 1 hour தான் ஆகும். இங்கேயும் 15 கிலோமீட்டர்ஸ் தான், அண்ட் இங்கேயும் வந்து 15 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ இந்த ஒரே அளவு டிஸ்டன்ஸ்லேயே எனக்கு 2-3 டாக்ஸி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ மினிமம் டிஸ்டன்ஸ் இருக்கிற டாக்ஸியே மல்டிபிள் டாக்ஸிஸ் இருக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி வந்தால் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, யாருக்கு மினிமம் ஏர்னிங்ஸ் இருக்குதோ அவங்கள எடுக்கணும். ஸோ அப்போ இவருக்கு வந்து 200 ரூபா ஏர்னிங்ஸ் இருக்குது, இவருக்கு வந்து 100 ரூபா தான் ஏர்னிங்ஸ் இருக்குதுன்னா நான் வந்து இந்த டாக்ஸியை தான் வந்து சூஸ் பண்ணுவேன். ஓகே, ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், மினிமம் டிஸ்டன்ஸ் வந்து நான் வந்து 1 யூனிட் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டேன். இந்த 1 யூனிட்டுங்கிறது வந்து 15 கிலோமீட்டர்ஸுங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ பேசிக்லி இங்கேருந்து இங்கே போகிறது 1 யூனிட் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ அப்போ அந்த 1 யூனிட் தான் மினிமம் டிஸ்டன்ஸ்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இந்த மினிமம் டிஸ்டன்ஸில் எந்தெல்லாம் டாக்ஸி இருக்குதோ இது எல்லாத்தையும் எடுத்து நான் ஃபர்தராக ஒரு லிஸ்ட் வந்து போடுறேன். ஓகே, ஸோ அப்போ அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு டாக்ஸி 1 டாக்ஸி 2ன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டுமே வரும். இதில் அவங்களோட ஏர்னிங்ஸ் வந்து அதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஃபர்தராக இன்னொரு கம்பேரிசனை போடணும். ஸோ அப்போ இதை ரெண்டுத்தையும் வந்து நான் இந்த லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணாதான் எனக்கு அதுக்கப்புறம் ஃபர்தராக யாருக்கு மினிமம் ஏர்னிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ இந்த மினிமம் டிஸ்டன்ஸை மேட்ச் பண்ணுற டாக்ஸிஸ் எல்லாத்தையும் நான் வந்து ஒரு லிஸ்ட்டில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ மினிமம் டிஸ்டன்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இந்த டிஸ்டன்ஸ் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ அகைன் திரும்ப வந்து ஒரு ஃபார் ஈச் லூப். ஓகே, ஸோ இன்னொரு ஃபார் ஈச் லூப் போடுறோம். இதில் வந்து எந்தெந்த டாக்ஸிக்கெலாம் டிஸ்டன்ஸ் வந்து இந்த டிஸ்டன்ஸாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ இது என்ன அப்படின்னா இதுக்கு இன்னொரு லிஸ்ட்டில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணலாம். ஸோ லிஸ்ட் ஆஃப் டாக்ஸி, இதுக்கு பேர் வந்து க்ளோசஸ்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு நியூ அரே லிஸ்ட். இந்த க்ளோசஸ்ட்டில் நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம், யாரெல்லாம் வந்து க்ளோசஸ்ட்டாக இருக்காங்களோ. ஓகே, ஸோ இப்போ இதில் என்ன செக் பண்ண போகிறோம் அப்படின்னா இதே மாதிரி டிஸ்டன்ஸை திரும்ப கால்குலேட் பண்ணலாம். ஓகே, அங்கே இருக்கிற டிஸ்டன்ஸ் அப்படியே திரும்ப கால்குலேட் பண்ணுறேன். பட் இங்கே கண்டிஷன் என்ன பண்ண போகிறேன்னா இதோட கம்மியாக இருக்குதான்னு சொல்லி செக் பண்ண போகிறது இல்லை, என்னோட மினிமம் டிஸ்டன்ஸ் வேல்யூ இதுவும் சேமாக இருக்குதான்னு சொல்லி செக் பண்ண போகிறேன். இஃப் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு மினிமம் டிஸ்டன்ஸ், அப்போ அதை நம்ம க்ளோசஸ்ட்டில் ஆட் பண்ணுறோம். ஸோ க்ளோசஸ்ட் டாட் ஆட் ஆஃப் டி, இந்த டாக்ஸியை அதில் ஆட் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபார் லூப் முடிச்சு வெளியே வர்றப்ப என்ன ஆகும், எனக்கு இந்த க்ளோசஸ்ட் டிஸ்டன்ஸில் இருக்கிற எல்லா டாக்ஸிஸும் வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து ஆட் ஆயிரும். ஓகே, இப்போ ஃபர்தராக நான் என்ன செக் பண்ணணும்னா இதில் யாருக்கு வந்து ஏர்னிங்ஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நான் திரும்ப இன்னொரு செக் வந்து பண்ண போகிறேன். ஸோ இப்போ க்ளோசஸ்ட்டை எடுத்துட்டோம்,
க்ளோசஸ்ட்டில் யாருக்கு ஏர்னிங்ஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ அதுக்கு என்ன பண்ணலான்னா, நான் வந்து செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸி வந்து கிரியேட் பண்ணுறேன். ஓகே, டாக்ஸி செலக்டட் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். இது வந்து க்ளோசஸ்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு எலமெண்ட் எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, க்ளோசஸ்ட்டில் இருக்க ஃபஸ்ட் எலமெண்ட் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ இதுதான் வந்து நம்மளோட செலக்டட் டாக்ஸின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த க்ளோசஸ்ட் டாக்ஸிஸை திரும்ப கோத்ரூ பண்ண போகிறோம். யாருக்கெல்லாம் இதை விட கம்மியாக இருக்குதோ, அதாவது ஏர்னிங்ஸ் யாருக்கெல்லாம் இந்த செலக்டட் டாக்ஸியை விட கம்மியாக இருக்குதோ தே வில் பி செலக்டட். ஸோ அதை தான் நம்ம எங்கே பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதே ஃபார் ஈச் லூப்பை திரும்ப போடுறேன். ஓகே, இதுக்குள்ள நம்ம ஒருத்தரையும் எடுத்து அவங்களோட ஏர்னிங்ஸை செலக்டடோட ஏர்னிங்ஸோட கம்பேர் பண்ணுறோம். ஓகே, ஸோ இஃப் டி டாட் கெட் ஏர்னிங்ஸ்னு ஆல்ரெடி ஒரு மெத்தட் வச்சுருக்கோம். ஸோ இப்போ இஃப் டி டாட் கெட் ஏர்னிங்ஸ் இஸ் லெஸ் தென் செலக்டட் டாட் கெட் ஏர்னிங்ஸ். ஓகே, செலக்டடோட ஏர்னிங்ஸை விட இப்போ நம்மளுக்கு கரண்ட்டாக இருக்கிற டீயோட ஏர்னிங்ஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா இதை வந்து நம்ம செலக்டட்ல ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ பேசிக்லி ஒரு எலமெண்ட், ஒரு அரேல இருக்கிறதுல ஸ்மாலஸ்ட் எலமெண்ட்டை கண்டுபிடிக்கிற அதே லாஜிக் தான். இதில் வந்து வேற எதுவும் பெரிய வித்தை கிடையாது. ஓகே, ஸோ இதில் இருக்கிறதுலையே இப்போ லாஸ்ட் இந்த லூப் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு வந்துருச்சு அப்படின்னா செலக்டட்ல இருக்கிறது தான் வந்து லீஸ்ட் ஏர்னிங்ஸ் இருக்கிற எலிஜிபிளான டாக்ஸி. ஸோ அதை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ ரிட்டர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த டாக்ஸியை இந்த புக்கிங்க்கு நீங்கள் புக் பண்ணணுமோ அந்த டாக்ஸியை நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபைன் டாக்ஸி மெத்தட். இதில் வந்து ஒரே ஒரு இது மட்டும் நம்மன்னு சொல்லக்கூடாது, நான் மிஸ் பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா, இந்த ஃப்ரீ டாக்ஸிஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ரீ டாக்ஸிஸ் லிஸ்ட் வந்து எம்டியா வந்துடுச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் பிக்கப் டைமுக்கு இந்த பர்டிகுலர் பிக்கப் பாயிண்ட்டுக்கு எந்த டாக்ஸியாலையும் வர முடியல அப்படின்னா புக்கிங் பண்ண முடியலை அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லையா. ஸோ அதுக்காக ஒரு இதை எழுதணும். ஸோ இஃப் ஃப்ரீ டாக்ஸிஸ் வந்து எம்டியா இருக்குது அப்படின்னா இஸ் எம்டி, நீங்கள் இந்த இடத்துல ரிட்டர்ன் நல் வந்து கொடுத்துருங்க. ஓகே, இதுக்கப்புறம் இருக்கிற ஃபர்தராக இருக்கிற வேற எதுவுமே பண்ண வேண்டாம். இப்போ அந்த ஃப்ரீ டாக்ஸினா என்ன அர்த்தம், இஸ் ஃப்ரீ மெத்தடை யூஸ் பண்ணி இந்த பிக்கப் பாயிண்ட்ல இந்த பிக்கப் டைம்ல இந்த டாக்ஸிஸ்லாம் ஃப்ரீயா இருக்குதான்னு சொல்லி நம்ம செக் பண்றோம். ஸோ அது ரிட்டர்ன் அது முடிஞ்சு வர்றப்ப ஒரு டாக்ஸியுமே ஃப்ரீயா இல்லை அப்படின்னா ஃபைண்ட் டாக்ஸில என்ன ரிட்டர்ன் பண்ண முடியும், நல்லு தான் ரிட்டர்ன் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் க்ரூஷியல் மெத்தட்ஸ் இன் திஸ் அப்ளிகேஷன். ஸோ இந்த மெத்தட் வந்து லைக் இஃப் யூ டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ், ஒரு தடவை பின்னாடி போயிட்டு இன்னொரு தடவைனாலும் செக் பண்ணுங்க. குவிக்காக கோத்ரூ பண்ணணும்னா இப்போ ஃப்ரீ டாக்ஸிஸ்னு ஒரு லிஸ்ட் வச்சிருக்கோம். அந்த லிஸ்ட்ல இந்த பிக்கப் பாயிண்ட்ல இந்த டைம்ல எந்த டாக்ஸியாலலாம் அவைலபிளா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எடுக்கிறோம். அது ஃப்ரீயா இருந்துச்சுன்னா நல் ரிட்டர்ன் பண்ணிடுறோம், எந்த டாக்ஸியும் எலிஜிபிள் இல்லைன்னு. அப்படி இல்லைங்கிற பட்சத்துல க்ளோசஸ்ட் டாக்ஸி யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஸோ இருக்கிற எல்லா டாக்ஸிஸ்லயுமே டிஸ்டன்ஸ் யாருக்கு கம்மியா இருக்கு அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ அதை 2 ஸ்டெப்பா பண்றோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல மினிமம் டிஸ்டன்ஸ் என்னங்கிறத கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் அந்த மினிமம் டிஸ்டன்ஸ் வச்சிருக்கிற டாக்ஸி என்னலாம், ஹவு மெனி டாக்ஸிஸ் ஹேவ் திஸ் மினிமம் டிஸ்டன்ஸ்ங்கிறத கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ அதை வந்து க்ளோசஸ்ட்ங்கிற ஒரு லிஸ்ட்டில் வைக்கிறோம். இப்போ இந்த க்ளோசஸ்ட் லிஸ்ட்லேயே சாரி, இந்த இடத்துல டாக்ஸிஸ்ன்னு போட்டுட்டேன். இதுக்கு பதிலாக வந்து க்ளோசஸ்ட் லிஸ்ட் தான் நம்ம ட்ராவல்ஸ் பண்ணியிருக்கணும். இங்கேயும் வந்து டாக்ஸிஸ்க்கு பதிலாக ஃப்ரீ டாக்ஸிஸை ட்ராவல்ஸ் பண்ணியிருக்கணும். யா, மை பேட். இந்த ஃபஸ்ட்டு இட்ரேஷனில் மட்டும்தான் வந்து இதில் மட்டும் தான் டாக்ஸிஸ். இங்கே மற்ற எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம வேறு வேறு வேரியபிள் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். அப்புறம் ஃபர்தராக அந்த லிஸ்ட்டில் இம்ப்ளிமெண்ட் நீங்கள் பண்ணுறதே வந்து இதுக்காக தான். முதல்ல ஃப்ரீ டாக்ஸிஸ் கிடச்சிருது, அப்புறம் அந்த ஃப்ரீ டாக்ஸியை ட்ராவல்ஸ் பண்ணி அதில் யாருக்கு மினிமம் டிஸ்டன்ஸ்ன்னு பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரீ டாக்ஸியை ட்ராவல் பண்ணி யாருக்கெல்லாம் அந்த மினிமம் டிஸ்டன்ஸ் இருக்கோ அதெல்லாம் க்ளோசஸ்ட்டில் ஆட் பண்ணுறோம். அப்புறம் அந்த க்ளோசஸ்ட்டை ட்ராவல்ஸ் பண்ணி அதில் ஏர்னிங்ஸ் வந்து யாருக்கு மினிமமாக இருக்குதோ அவங்கள வந்து செலக்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து லாஜிக்கு. ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணி நீங்கள் கரெக்டான டாக்ஸியை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு புக்கிங்கை நம்ம ஆக்சுவலாக கிரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், புக்கிங்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் வந்து கிரியேட் பண்ணுறேன். வாய்ட் புக்கிங்னு வேண்டாம், புக் டாக்ஸி அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகே, இதில் வந்து நம்ம என்ன பாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கஸ்டமர் ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணணும். பிகாஸ் கஸ்டமர் இல்லாமல் நம்மளால் புக் பண்ண முடியாது இல்லையா. ஸோ கஸ்டமர் சியை வந்து நம்ம ஆர்குமெண்ட்டாக வாங்கிக்கலாம். இப்போ நம்ம புக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து எலிஜிபிளான ஒரு டாக்ஸியை கண்டுபிடிக்கணும். ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு பண்ணலாம். ஓகே, இப்போ டாக்ஸி செலக்டட் இஸ் ஈக்குவல் டு நான் வந்து ஃபைண்ட் டாக்ஸியை பாஸ் பண்ணுறேன். பாஸ் பண்ணிவிட்டு அதில் என்ன பிக்கப் கொடுக்கணும். ஸோ சி டாட் கெட் பிக்கப் வந்து கொடுத்துடலாம். அதே மாதிரி சி டாட் கெட் பிக்கப் டைம் வந்து கொடுத்துடலாம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு எலிஜிபிள் டாக்ஸியை நம்மளுக்கு கண்டுபிடிச்சி கொடுக்கும். அண்ட் இதில் நல் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது.
ஸோ நீங்கள் என்ன செக் பண்ணணும், இந்த இடத்துல வந்து ஒரு நல் செக் வந்து பண்ணிக்கிறோம். ஸோ செலக்டட் இஸ் ஈக்குவல் டு நல். இந்த இடத்துல நீங்கள் வந்து சொல்லிடலாம் இந்த மாதிரி நோ டாக்ஸி இஸ் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே வந்து நான் ரிட்டர்ன் அப்படின்னு கொடுத்துட்றேன். இதுக்கப்புறம் இந்த மெத்தடில் இது எதுவும் ப்ராக்ரஸ் பண்ண வேண்டாம், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, வெளியே போ அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகே, அப்படி இல்லை ஏதாச்சும் ஒன்று செலக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு புக்கிங் ஆப்ஜெக்டை வந்து கிரியேட் பண்ணணும். பிகாஸ் புக்கிங் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த டாக்ஸியில் ஆட் பண்ணுறது தான் வந்து புக்கிங்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ ஒரு புக்கிங் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். புக்கிங் இஸ் ஈக்குவல் டு நியூ புக்கிங். ஓகே, இப்போ இந்த புக்கிங்கோட கன்ஸ்ட்ரக்டருக்கு என்னெல்லாம் தேவைன்னா புக்கிங் ஐடி தேவை, இங்கே கொடுத்துருக்காங்க புக்கிங் ஐடி, ட்ராப் டைமு, அமௌண்ட்டு, கஸ்டமர், இதெல்லாம் தேவை. முதல்ல இந்த புக்கிங் ஐடி நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகே, ஐடி நீங்கள் டேரெக்டாக இங்கே வந்து கொடுத்துட முடியாது, ஒரு புக்கிங்க்கும் ஒரு ஐடி வந்து ஜென்ரேட் ஆகணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இங்கே போயிட்டு ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம், இன்ட் புக்கிங் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து இனிஷியலாக நான் 1ங்கிற வேல்யூ வச்சுக்கிறேன். அண்ட் ஒரு தடவை நம்ம புக்கிங் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமும் வந்து அந்த புக்கிங் ஐடியை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இட்ரேஷனில் புக்கிங் ஐடி 1, 2, 3ன்னு மாறிட்டே போகும். ஓகே, புக்கிங் ஐடி கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா ட்ராப் டைம் வந்து இருக்குது. ஸோ இப்போ ட்ராப் டைமை நீங்கள் கேல்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ ட்ராப் டைம் எப்படி கேல்குலேட் பண்ணலாம், இன்ட் ட்ராப் டைம் இஸ் ஈக்குவல் டு முன்னாடியே நம்ம இந்த ட்ராவல் டைம்னு ஒன்று கேல்குலேட் பண்ணோம்ல, அதை எடுத்து நீங்கள் வந்து உங்களோட பிக்கப் டைமோட ஆட் பண்ணிங்கன்னா அதுதான் உங்களோட ட்ராப் டைமாக இருக்கும். ஓகே, அப்போ அதை எப்படி நீங்கள் கேல்குலேட் பண்ணலாம், இப்போ சி டாட் பிக்கப் டைம் ப்ளஸ் ட்ராவல் டைம் போடணும். அப்போ ட்ராவல் டைமை நம்ம இதுக்கு முன்னாடியே கேல்குலேட் பண்ணியிருப்போம், அதை எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இந்த இருக்குது ட்ராவல் டைமு, அந்த ட்ராவல் டைமை நான் இதுக்கு முன்னாடி வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இன்ட் ட்ராவல் டைமில் இதில் வந்து சி டாட் கெட் பிக்கப்பை கொடுத்துடுச்சு. அப்புறம் இந்த டாக்ஸியோட கரண்ட் ஸ்பாட் இருக்கு இல்லையா, அதுதான் அது நம்மளுக்கு ட்ராவல் டைமில் தேவைப்படும். ஆக்சுவலி அது டாக்ஸியோட கரண்ட் ஸ்பாட் வந்து நம்மளுக்கு தேவை கிடையாது, ஏன்னா இந்த ட்ராவல் டைமுங்கிறது வந்து டாக்ஸி ட்ராவல் பண்ணிட்டு வர்ற டைம். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ண வேண்டாம், நம்மளுக்கு வந்து கஸ்டமர் ஏற்றுனதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்லேருந்து அந்த பாயிண்ட்டுக்கு போக வேண்டியது தானே தேவை. ஸோ அதில் வந்து சி டாட் கெட் ட்ராப் மட்டும் போட்டால் போதும். ஸோ கெட் பிக்கப் கெட் ட்ராப் அது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா அது ஒரு ஹார்ஸில் நம்மளுக்கு கிடைக்க போகுது. அதை வந்து உங்களோட பிக்கப் டைமோட நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ட்ராப் டைமை கொடுத்துரும். ஐ திங்க் திஸ் கேல்குலேஷன் இஸ் ரைட், லெட் அஸ் சி. வேறு என்ன தேவை, ட்ராப் டைமுக்கு அப்புறம் அமௌண்ட்டு தேவை. ஸோ அமௌண்ட்னா நீங்கள் வந்து சார்ஜஸ் வந்து கேல்குலேட் பண்ணணும். ஸோ இன்ட் சார்ஜஸ் இஸ் ஈக்குவல் டு கேல்குலேட் சார்ஜஸ் வந்து இதிலே தான் இருக்குது. ஓகே, ஸோ கேல்குலேட் சார்ஜஸில் வந்து என்ன கொடுக்கணும், பிக்கப் அண்ட் ட்ராப் வந்து கொடுக்கணும். இப்போ சி டாட் கெட் பிக்கப் சி டாட் கெட் ட்ராப் இந்த ரெண்டு மெத்தடையும் கால் பண்ணோம், இந்த ரெண்டு கெட்டரையும் கால் பண்ணி வேல்யூஸை கொடுத்தோன்னா இது வந்து சார்ஜஸ் நம்மளுக்கு கேல்குலேட் பண்ணி தந்துடும். ஸோ அந்த சார்ஜஸை இங்கே கொடுத்துக்கலாம். அண்ட் லாஸ்ட்லி நம்மளோட கஸ்டமர், ஸோ அதுக்கு வந்து சியை வந்து கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இதெல்லாம் வச்சு நம்மளால் ஒரு புக்கிங்கை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ புக்கிங் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ புக்கிங் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அதை வந்து இந்த செலக்டட் டாக்ஸியோட புக்கிங்கில் இதை நீங்கள் ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ அதை எப்படி ஆட் பண்ணுவீங்க, செலக்டட் டாட் அசைன் புக்கிங்னு அதுக்காக தான் முன்னாடியே ஒரு மெத்தட் வச்சுருக்கோம். அதில் வந்து இந்த புக்கிங் ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அசைன் ஆகிடும். ஓகே, ஐ எம் கெட்டிங் அ கால். ஃபைன், சரி, ஓகே. இப்போ செலக்டட் டாட் அசைன் புக்கிங்கில் வந்து அது கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து அசைன் ஆகிடும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த டாக்ஸி அலோகேட் ஆகிருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்துட்டா போதும். ஓகே, ஸோ என்ன கொடுக்குறீங்க அப்படின்னா இப்போ டாக்ஸி அப்படிங்கிறத போட்டுட்டு டாக்ஸியோட ஐடியை வந்து எடுத்துக்கலாம். இப்போ செலக்டட் டாட் கெட் டாக்ஸி ஐடி ப்ளஸ் இதில் வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இஸ் அலோகேட்டட் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இப்போ டாக்ஸி 1ஓ டாக்ஸி 2ஓ ஏதோ ஒன்று வரப்போகுது, இஸ் அலோகேட்டட் அப்படிங்கிற ஒரு பிரிண்ட் மெசேஜ் வந்து வரப்போகுது. அண்ட் புக் டாக்ஸியில் நீங்கள் வேறு எதுவும் ரிட்டர்ன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஐ திங்க் திஸ் இஸ் இட். நம்ம வந்து இன்னும் ஒரு மெத்தட் எழுத வேண்டி இருக்குது பிரிண்ட் பண்ணுறதுக்கு, பட் இது வரைக்கும் பண்ணது ஒழுங்காக இருக்குதான்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். இதெல்லாம் ரன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு மெயின் கிளாஸ் தேவை. இந்த ஆல்ரெடி இருக்கிற மெயின் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், கஸ்டமர் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணணும். கஸ்டமர் C1 இஸ் ஈக்குவல் டு நியூ கஸ்டமர்.
இதில் வந்து என்னெல்லாம் வேணும், ஐடி வந்து 1, பிக்கப் பாயிண்ட் வந்து ஏ, அதுக்கப்புறம் ட்ராப் வந்து பி, அதுக்கப்புறம் பிக்கப் டைம் வந்து 9. நம்ம இது அங்கே கொடுத்த அதே இதுதான் நினைக்கிறேன், அதே அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் கஸ்டமர் 1. இதே மாதிரியே நான் வந்து இன்னும் 2 கஸ்டமர் வந்து க்ரியேட் பண்ணுறேன். இஸ் ஈக்குவல் டு நியூ கஸ்டமர் ஆஃப் 2, பிக்கப் பாயிண்ட் வந்து பிஏ, ட்ராப் பாயிண்ட் வந்து டி, டைம் வந்து இதுவும் 9. ஐ திங்க் அங்கே இருக்கிற இன்புட் அப்படியே தான் கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். C3 இஸ் ஈக்குவல் டு நியூ கஸ்டமர் ஐடி 3, பிக்கப் பாயிண்ட் பி, ட்ராப் பாயிண்ட் சி, ட்ராப் பாயிண்ட் சி, டைம் வந்து 10 ஆர் 12ன்னு நினைக்கிறேன், 12ன்னு வச்சுக்கலாம். ஓகே, சரி, 3 கஸ்டமர் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து அந்த புக்கிங் சிஸ்டமுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும் இல்லையா, பிகாஸ் அதில் தான் எல்லாமே இருக்குது. ஸோ புக்கிங் சிஸ்டம் ஈக்குவல் டு நியூ புக்கிங் சிஸ்டம். இதில் வந்து டாக்ஸி கவுண்ட்டை நம்ம ஆர்கியூமெண்ட்டாக கொடுக்கணும், அதான் நினைக்கிறேன். டாக்ஸி கவுண்ட் வந்து கொடுக்கணும். இப்போ 4 டாக்ஸி அதையே வச்சுக்கலாம். வச்சுட்டு இதில் வந்து நம்ம டாட் புக் டாக்ஸியில் ஒரு கஸ்டமராக வந்து பாஸ் பண்ணலாம். C1 டாட் புக் டாக்ஸியில் C2 டாட் புக் டாக்ஸியில் C3 டாட் புக் டாக்ஸியில் C4. சாரி, C4 கிடையாது, இதை அப்படியே இரேஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ நான் வந்து இதை ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ டாக்ஸி அலோகேட் ஆகுதுன்னு வரணும். ஓகே, டாக்ஸி 1 அலோகேட்டட், டாக்ஸி 1 அலோகேட்டட், டாக்ஸி 1 அலோகேட்டடா. எடா எல்லாத்துக்கும் டாக்ஸி 1 அலோகேட்டட்னு வந்திருக்கு. அப்போனா சம்திங் ஃபிஷி. பிகாஸ் இந்த ஃப்ரீ டைம் வந்து 9 மணி, இவங்க ஃப்ரீ ஆகிறது வந்து 10 மணிக்கு தான் ஃப்ரீ ஆவாங்க. ஓகே 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 நான் அந்த ஃப்ரீ டைமுங்கிறத வந்து அப்டேட் பண்ணவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அப்டேட் பண்ணால் தானே இதாகும். அடுத்த தடவை வர்றப்ப அவங்க ஃப்ரீயாக இருக்காங்களா இல்லையாங்கிறது அப்டேட் ஆகணும் இல்லையா. ஸோ ஐ திங்க் இந்த புக் டாக்ஸியில் நம்ம புக் பண்ணதுக்கப்புறம் அதையும் வந்து அப்டேட் பண்ணிடலாம். ஸோ செலக்டட் டாட் இஸ் ஃப்ரீ கிடையாது, செலக்டட் டாட் ஃப்ரீ டைமை வந்து செட் பண்ணுறதுக்கு இங்கே எதுவும் செட்டர் இல்லை. ஸோ நான் வந்து ஒரு செட்டர் மெத்தட் வந்து இங்கே க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ பப்ளிக் வாய்ட், அது எதுவும் ரிட்டர்ன் பண்ண வேண்டாம். செட் ஃப்ரீ டைம் வந்து ஃப்ரீ டைமை வாங்கி அதை வந்து செட் பண்ண போகுது, அவ்வளோதான். திஸ் டாட் ஃப்ரீ டைம் இஸ் ஈக்குவல் டு ஃப்ரீ டைம்னு சொல்லிட்டு ஓகே. ஸோ திஸ் டாட் ஃப்ரீ டைம் ஈக்குவல் டு ஃப்ரீ டைம்னு சொல்லிட்டு செட் பண்ண போகுது. செலக்டட் டாட் செட் ஃப்ரீ டைமில் இங்கே இப்போ நம்ம ஃப்ரீ டைம் கேல்குலேட் பண்ண ட்ராப் டைம் கேல்குலேட் பண்ணலாமா, ட்ராப் டைமை கொடுத்துடலாம். ஸோ ட்ராப் டைமில் தான் அவங்க ஃப்ரீ ஆவாங்க. ஐ திங்க் திஸ் ஷுட் ஃபிக்ஸ் இட். பார்ப்போம். ஓகே, டாக்ஸி 1 அலோகேட்டட், டாக்ஸி 2 அலோகேட்டட், டாக்ஸி 1 அலோகேட்டட்னு வந்துருச்சு. ஓகே சூப்பர். ஃப்ரீ டைமையும் நம்ம வந்து இது பண்ணிட்டோம். அண்ட் இன்னொரு முக்கியமாக ஒரு விஷயம் இன்னொன்று ஒன்று பண்ணல, அதை பண்ணணும். என்ன அப்படின்னா, ஃப்ரீ டைம் அப்டேட் பண்ணிட்டோம். அதே மாதிரி டாக்ஸியில் வந்து ஏர்னிங்ஸ்னு ஒன்று உண்டு இல்லை, ஏர்னிங்ஸும் வந்து நம்ம அப்டேட் பண்ணணும் இல்லையா. ஸோ அப்போ ஏர்னிங்ஸ்க்கும் ஒரு செட்டர் மெத்தட் வந்து எழுதிடலாம், அதுவுமே நம்ம அங்கேருந்தே அப்டேட் பண்ணிடலாம். ஸோ பப்ளிக் வாய்ட் செட் ஏர்னிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று போடுறேன். இந்த செட் ஏர்னிங்ஸ்னால் ஓகே, ஏர்னிங்ஸை வாங்கிட்டு திஸ் டாட் ஏர்னிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏர்னிங்ஸ்ன்னு போட்டுடலாம். ஓகே ஃபைன். இப்போ வந்து ஃப்ரீ டைம் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் அதே மாதிரி ஏர்னிங்ஸும் அப்டேட் பண்ணிடுறேன். செட் ஏர்னிங்ஸில் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் கெட் ஏர்னிங்ஸை வச்சு வாங்கிட்டு அதோட ப்ளஸ் இந்த சார்ஜஸையும் வந்து சேர்த்து ஆட் பண்ணி அதை கொடுக்கணும். ஸோ திஸ் வில் ஏர்னிங்ஸை வந்து இது கரெக்டாக செட் பண்ணிடும். ஓகே,
ஐ திங்க் இப்போ வாட் இஸ் லெஃப்ட்னா அந்த லாஸ்ட்டாக ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் பிரிண்ட் பண்ணுறது இது. ஸோ அந்த டேபிள் ஃபார்மேட்டில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம கோட் எழுதணும். அதை வந்து நம்ம இந்த புக்கிங் சிஸ்டம்லேயே கடைசியாக எழுதிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து எல்லா டாக்ஸியோட எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ அதுதான் வந்து நம்ம பண்ண போகிறோம். இப்போ வாய்ட் டிஸ்பிளே டாக்ஸி அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். அண்ட் இது ஆர்குமெண்ட்லாம் எதுவும் வாங்க வேணாம், எல்லா டாக்ஸியுமே வந்து பிரிண்ட் பண்ண போகுது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து எல்லா டாக்ஸியும் கோத்ரூ பண்ணும் இல்லையா. ஸோ டாக்ஸி டி கோலன் டாக்ஸிஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அண்ட் இதில் வந்து டாக்ஸி ஐடியை முதல்ல பிரிண்ட் பண்ணட்டும். ஸோ டாக்ஸி ஹைஃபன் ப்ளஸ் டி டாட் கெட் டாக்ஸி ஐடி அண்ட் அதோட ஏர்னிங்ஸை பக்கத்துலேயே வந்து பிரிண்ட் பண்ணட்டும். ஓகே, ஸோ ஏர்னிங்ஸ் அது வந்து டி டாட் கெட் கெட் ஏர்னிங்ஸ். ஓகே, ஸோ இதை முதல்ல பிரிண்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபர்தராக மற்ற விஷயங்களை பண்ணலாம். இப்போ மெயினில் போயிட்டு நான் வந்து புக்கிங் சிஸ்டம் டாட் டிஸ்பிளே டாக்ஸி அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ லாஸ்ட்டாக என்ன வந்திருக்கு அப்படின்னா டாக்ஸி 1 ஏர்னிங்ஸு, டாக்ஸி 2 ஏர்னிங்ஸு, டாக்ஸி 3 ஏர்னிங்ஸா? டாக்ஸி 3 அலோகேட்டட்னு வந்திருக்கே, இதுவே தப்பு. இருங்க என்ன தப்புன்னு பார்ப்போம். ஓகே ஓகே, ஐ திங்க் நான் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அகெயின் திரும்பியும் வந்து தப்பு வந்து இந்த புக் டாக்ஸி பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இங்கே டாக்ஸியில் இருக்கிற எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணணும் புக் டாக்ஸி பண்ணதுக்கப்புறம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ரீ டைமும் ஏர்னிங்ஸும் அப்டேட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி கரண்ட் ஸ்பாட்டும் அப்டேட் பண்ணணும். ஸோ அதை தான் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதை வந்து இப்போ பண்ணலாம். ஸோ செலக்டட் டாட் செட் கரண்ட் ஸ்பாட், அதுக்கு ஒரு மெத்தடை போடுறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல செட் கரண்ட் ஸ்பாட்டுன்னு கொடுத்துட்டு வந்து கேர் எஸ் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறேன். திஸ் டாட் கரண்ட் ஸ்பாட் இஸ் ஈக்குவல் டு எஸ். ஓகே, என்ன ப்ராப்ளம்? ஓகே ஓகே ஃபைன். ஸோ செட் கரண்ட் ஸ்பாட்டில் இப்போ வந்து நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா ட்ராப் லொக்கேஷன் என்னவோ அதை வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ இப்போ சி டாட் கெட் ட்ராப்பை வாங்கிட்டு அதை கொடுத்துட்டோம் அப்படின்னா கரெக்டாகிடும். ஐ திங்க் இப்போ நான் திரும்ப ரன் பண்ணுறேன், கரெக்டாக வந்துடும் நினைக்கிறேன். ஏன் இதெல்லாமே வந்து பண்ணி பார்த்து கரெக்டாக வர்றது தான், ட்ரையல் தான். யூ வில் நாட் திங்க் ஆஃப் எவ்ரி திங் இன் ஒன் சிங்கிள் மூமெண்ட். ஓகே, இப்போ வந்து கரெக்டாக வருது. டாக்ஸி 1, டாக்ஸி 2, டாக்ஸி 1, திரும்ப டாக்ஸி 1 வந்து அலோகேட் ஆயிருக்கு 3க்கு பதிலாக. தட் இஸ் வாட் வி வாண்டட். அண்ட் 3 and 4 வந்து காலே ஆகலை, அவங்களோட ஏர்னிங்ஸ் வந்து 0-0ன்னு இருக்குது. ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த இதில் வேறு என்னெல்லாம் தேவை அப்படின்னா அவங்க வந்து அந்த டேபிள் ஃபார்மெட்டில் அப்படியே வந்து என்டர் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அந்த பிடிஎஃப்ல எடுத்து காட்டுறேன். ஸோ இப்போ இந்த ஃபார்மேட்டில் புக்கிங் ஐடி, கஸ்டமர் ஐடி, அதுக்கப்புறம் ஃப்ரம், டூ, பிக்கப் பாயிண்ட்டு, ட்ராப் பாயிண்ட், அமௌண்ட் எல்லாம் வச்சுருக்காங்க. இது இந்த நீங்கள் பேக்ஸ்லாஷ் டி போட்டு தள்ளி கொண்டு போய் வந்து பிரிண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இது கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். ஆல்ரெடி இது வீடியோ லென்த் இஸ் சோ லாங். ஸோ நான் இந்த போர்ஷன் மட்டும் எழுதிட்டு வரேன், அதுக்கப்புறம் ஐல் டிஸ்கஸ். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா புக்கிங் ஐடி பிரிண்ட் பண்ணிவிட்டு ஒரு /t விட்டுட்டு கஸ்டமர் ஐடி /t ஃப்ரம் டூ எல்லாத்துக்குமே /t/tன்னு விட்டுருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு டாக்ஸிக்குமே பார்த்தீங்கன்னா ஃபர்தராக அந்த பர்டிகுலர் டாக்ஸினா அதில் மல்டிபிள் புக்கிங்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த எல்லா புக்கிங்ஸையும் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக உள்ளுக்குள்ளே இன்னொரு ஃபார் ஈச் லூப் போட்டு அந்த பர்டிகுலர் டாக்ஸியோட எல்லா புக்கிங்ஸையும் எடுத்து நான் வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். ஜஸ்ட் இது சும்மா டிஸ்பிளே இதுதான். இப்போ இங்கே எரர் எதனால் வருது அப்படின்னா இந்த இடத்துல முதல்ல டி கொடுத்துக்கிறேன். தட் இஸ் நாட் த ப்ராப்ளம். இந்த கஸ்டமர் ஐடி, ட்ராப் பாயிண்ட்டு, பிக்கப் பாயிண்ட்டு இதெல்லாமே வந்து நம்மள்கிட்ட அந்த புக்கிங்ஸ்லேருந்து எடுக்கிறதுக்கு ஒரு டைரக்டான மெத்தட் இல்லை. ஓகே, பிகாஸ் நம்ம வந்து கஸ்டமர் அப்படிங்கிறத ஒரு ஆப்ஜெக்டாக ஸ்டோர் பண்ணியிருக்கிறோம். ஸோ அப்போ அந்த கஸ்டமர் ஐடி வாங்குறதுக்கு நம்ம ஒரு கெட்டர் வந்து எழுதணும். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த டாக்ஸி கிளாஸில் நம்ம கஸ்டமர் ஆப்ஜெக்ட் புக்கிங் கிளாஸில் வந்து நம்ம கஸ்டமர் ஆப்ஜெக்ட் ஸ்டோர் பண்ணியிருக்கோமா, இங்கே இருந்து கஸ்டமர் ஐடியை எடுத்து கொடுக்கறதுக்காக ஒரு கெட்டர் மெத்தட் வந்து நம்ம எழுத போகிறோம். ஸோ அந்த மாதிரி சிமிலர்லி கொஞ்சம் கெட்டர் மெத்தட்ஸ் வந்து எழுதிக்கலாம். ஸோ இப்போ பப்ளிக் இன்ட் கெட் கஸ்டமர் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கிறேன். ஐ திங்க் நான் காப்பி பண்ணிட்டு வந்தேன்னு நினைக்கிறேன், அந்த பேர் அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். கெட் கஸ்டமர் ஐடி. இது என்ன பண்ண போகுது அப்படின்னா என்னோட கரண்ட் ஆப்ஜெக்ட் இருக்குல்ல,
அதில் இருக்கிற திஸ் டாட் கஸ்டமர் டாட் அதோட கெட் கஸ்டமர் ஐடி அந்த மெத்தடை வந்து கால் பண்ணிடும். ஸோ அதை வந்து இங்கே ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஐ எம் கோயிங் டு ரைட் சிமிலர் மெத்தட்ஸ் ஃபார் பிக்கப் பாயிண்ட், ட்ராப் பாயிண்ட், பிக்கப் டைம். இது எல்லாமே வந்து எழுத போகிறேன். ஓகே, ஸோ எதுக்காக அப்படின்னா அது கஸ்டமரில் இருக்கிற டீட்டெயில்ஸை நம்மளுக்கு எடுத்து கொடுக்கணுங்கிறதுக்காக. பிகாஸ் இட்ஸ் இஸ் ஒரு அக்ரிகேஷன் ஃபார்மேட்டில் இருக்குது இல்லையா, ஸோ அதுக்காக நான் வந்து எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கெட்டர் மெத்தட்ஸ் மட்டும் எழுதிக்கிறேன். நீங்கள் இதை ஒரு கிளாஸாக ஆப்ஜெக்டாக வைக்காமல் நீங்கள் டேரெக்டாகவே இந்த டேட்டா வச்சுருந்தீங்க அப்படின்னா இது தேவையில்லை. பட் இது ஆப்ஜெக்டாக வைக்கிறது இஸ் பெட்டர். ஸோ அதுக்காக தான் வந்து இப்படி நான் வச்சேன். ஸோ கெட் பிக்கப் யா, அதுக்கப்புறம் இந்த ட்ராப் பாயிண்ட்டு, ரெக்கார்டிங் வேறு ஆகிட்டு இருக்கானா இல்லை பாதியில் நின்றுட்டானா சார்ஜ் இல்லாமன்னு தெரியல. மேபி நின்று இருந்தால் ஆடியோ மட்டும் கேட்பீங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது என்னது, ட்ராப் பாயிண்ட், கெட் ட்ராப். ஐ திங்க் கிளாஸ்லி பிக்கப் டைமும் வந்து நம்மளுக்கு தேவை, அதையும் வந்து நான் இங்கே போட்டுக்கிறேன். ஸோ பப்ளிக் இன்ட் கெட் பிக்கப் டைம் return this dot customer dot get pickup time. ஓகே, ஸோ இங்கே வந்து பேசிக்லி நம்ம அதை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அந்த புக்கிங்கில் இருக்கிற ஒரு டாக்ஸியும் பிரிண்ட் பண்ணுறோம், அந்த ஒரு டாக்ஸிலையும் இருக்கிற புக்கிங்ஸில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து அப்ஜெக்டிவ். இப்போ இதை நம்ம ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கீழே ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் நம்மளுக்கு அவுட்புட் வரணும். எஸ், டேபிள் ஃபார்மேட்டில் வருது. டாக்ஸி 1ஓட ஏர்னிங்ஸு அண்ட் அதில் புக்கிங் ஐடி, கஸ்டமர் ஐடி எல்லாமே வந்து அந்த டீட்டெயில்ஸாக வருது. இது நீங்கள் கூட கொஞ்சம் ஸ்லாஷ்டி கொடுத்து அதோட ஃபார்மேட்டிங் வேணால் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. பட் தட் ஹாஸ் நத்திங் டு டூ வித் த லாஜிக். ஸோ நான் வந்து இதோட நிப்பாட்டிக்கிறேன். ஆல்ரெடி த வீடியோ சூப்பர் லாங். யா, ஓகே, அது ஸ்பேஸ் இல்லாமல் பிரிண்ட் ஆகுதுன்னு ரெண்டுத்தை ஆட் பண்ணேன். ஓகே, ஃபைன். ஸோ தட்ஸ் பின் இட். இதுதான் வந்து ஒரு சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் அண்ட் சிம்பிள் கோடிங் டு லோ லெவல் டிசைனிங். ஸோ டாக்ஸி புக்கிங் வந்து ஒரு காமன்லி ஆஸ்க் கொஸ்டின் தான் சோஹோவில். இது பாருங்கள், இதில் நீங்கள் அடிஷ்னலாக கூட கொஞ்சம் மாடியூல்ஸ் பண்ணி பார்க்கணுன்னா புக்கிங்கை கேன்சல் பண்ணுறது, ரீஷெடியூல் பண்ணுறது, அந்த மாதிரியான மாடியூல்ஸ் வந்து நீங்களே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் when you have time. கோடையோட வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா இந்த கோடு எல்லாமே வந்து அங்கே அவைலபிளாக இருக்கும். யூ கேன் ரெஃபர் தட். என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், என்னால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆன்சர் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் ரவுண்ட் 1ல் வேறு எதுக்காவது ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா we have videos for that. ரவுண்ட் 1க்கு லாஜிக் ஐஓன்னு சொல்லிட்டு ஒரு செப்பரேட் சேனலே இருக்குது, நான் தான் வருவேன் அதுலேயும், அதில் போய் பாருங்கள். அண்ட் தென் இஃப் யூ வாண்ட் Zoho அவுட்புட் ரவுண்ட் 1 கொஸ்டின்ஸும் வந்து நம்ம போட்டிருக்கோம், அது அந்த பிளேலிஸ்ட்டும் வேணால் செக் பண்ணி பாருங்கள். See you in the next video. Bye for now.